ம் ம் ஆமாம். இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும். தானியேலின் வாழ்க்கையில் கர்த்தர் எப்படியெல்லாம் அற்புதங்களை செய்தார். ராஜாவின் கட்டளையை மீறி அவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருந்ததுனால அக்கினி ஜுவாலையில் போடக்கூடிய ஒரு நிலைமை வந்தது. எரிகிற அக்கினி ஜுவாலையில் போடக்கூடிய சூழ்நிலை வந்தது. அப்போதும் கூட அவங்க சற்றும் தயங்காமல் நான் தேவனுடைய பிள்ளை, நான் கர்த்தருக்காக நிற்பேன் என்று சொல்லி அவங்க தைரியமாக நின்றார்கள். அப்போ அந்த காரியங்கள்லாம் குறித்து பார்த்து அந்த ராஜா நேபுகாத் நேச்சார் ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்ன அந்த வார்த்தை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்கன்னா தங்களுடைய சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தங்களுடைய சரீரம் என்பது முக்கியமல்ல. தங்கள் சரீரம் நெருப்பில் போய் அதை அவிஞ்சு போகும்போது அதில் நம்ம தூசியாக போகிறோம் இல்லை சாம்பலாக போயிடும் அப்படின்றத குறித்து அவங்களுக்கு கவலை இல்லை. தங்களுடைய சரீரங்களை அவங்க யாருக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்கன்னா தேவனுக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்தபடினாலே தங்களுடைய சரீரத்தின் எந்த அவயவமும் தேவனுக்கு பிரியமில்லாத எது ஒன்றுக்கும் நாங்கள் தலை சாய்க்க மாட்டோம் என்கிற அந்த வைராக்கியம் அவர்களுக்குள்ளே இருந்தால் நம்ம பார்க்குறோம். ராஜா அந்த காரியத்தை தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்போ அவர்களுக்குள்ள தங்களுடைய சரீரத்தை முழுவதையும் அவங்க யாருக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா தங்களை உண்டாக்கின தேவனுக்கு அவங்க சரீரங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா முழுமையாக ஒப்பு கொடுத்துருக்காங்க. ஆனபடினாலே அவர்கள் ராஜாவின் கட்டளையாக இருந்தாலும் வேறொரு தேவனை வணங்காவிட்டால் உயிர் போய்விடும் என்ற நிலைமை இருந்தாலும் அதை குறித்து சற்றும் அவங்க தயங்கலை, அதை குறித்து அவங்க பயப்படவே இல்லை. ஏன்னா எங்களுடைய சரீரம் யாருக்குரியதுன்னா தேவனுக்குரியது. தேவனுக்கு பயன்படாத அந்த சரீரம் அது செத்தாலும் சாகட்டும், அது நெருப்பில் போனாலும் போகட்டும் என்கிற ஒரு வைராக்கியம் அவங்களுக்குள்ள என்ன செஞ்சதுன்னா இருந்தது. இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற என்னன்னா காரியங்கள் என்னென்னா நம்முடைய சரீரத்தை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கும்போது ஆரம்பத்துலேருந்து சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் த பாடி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. கண், காது, மூக்கு, இது கை, இது கால் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ இன்றைக்கி நாம் இந்த வருஷத்தோட கடைசி பகுதியில் நாம் இருக்கிறோம். நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த அந்த சரீரம், இந்த அவயவங்கள் எல்லாம் இந்த வேதத்தின்படி கரெக்டாக செயல்பட்டு இருக்கா அப்படின்றத குறித்து இன்றைக்கி நம்ம சோதித்து பார்க்க போகிறோம். ஏன்னா டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டிச்சுன்னா உங்களோட பாடியை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். ஒரு 50 வயசு அந்த மாதிரி வந்துருச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது உங்களோட முழு சரீரத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா போய் செக் பண்ணுங்கள். வெளியில் பார்க்க நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் உள்ளே தான் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா அது டேமேஜ் ஆகிட்டு இருக்கா, சரியாக இயங்குதா என்னதுன்னு நமக்கு தெரியும். அப்போ சாதாரண உலகத்தில் இருக்க ஒரு மருத்துவர்கள் நம்மளை உடலை குறித்து அதிக கரிசனை கொள்கிறாங்க. நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறையாவது என்ன பண்ணுங்கள், அவ்வப்போது மருத்துவ ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வருஷத்தின் கடைசியில் நம்ம இருக்கிறோம். நம்ம சரீரங்கள் அவயவங்கள் எப்படி இருக்கிறது? தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறதா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவர்களால் நம்ம இருக்கோமா என்பதை குறித்து அன்றைக்கி ஒரு டெஸ்ட் மாதிரி இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம சரீரத்தில் இருக்க அவயவங்கள் என்னெல்லாம் பண்ணுது, அது எப்படிலாம் தேவன் அதை எப்படிலாம் எதிர்பார்க்குறாரு, அந்த காரியங்களை நம்முடைய அவயவங்கள் நம்முடைய சரீரங்கள்லாம் செய்து கொண்டு இருக்கிறதா என்பதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆகினால் இது ஒரு தற்பரிசோதனை மாதிரி. இந்த வார்த்தைக்கு நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அப்போது தான் நம்முடைய அவயவங்கள்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கா, ஆவிக்குரிய ரீதியில் எல்லாமே சரியாக போயிட்டுருக்கான்னு சொல்லி நாமே நிதானித்து நம்ம என்ன செய்ய முடியும்னா சோதித்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக ஒரு காரியம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இங்கே ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார்.
ஆண்டவர் புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை நீங்கள் புசிக்கவே கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் அந்த கட்டளையை அவங்க எப்படி மீறினாங்கன்னா, அங்கே வசனம் சொல்லுகிறது, அது பார்வைக்கு எப்படி இருந்துச்சுன்னா இன்பமாக இருந்தது. அப்போ முதலாவது நம்முடைய கண்ணை குறித்து நம்ம சரியாக நம்ம சோதிக்க வேண்டும். நம்முடைய கண் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், நம்முடைய பார்வை சரியானதாக நம்ம இருக்க வேண்டும். ஆனால் இங்கே தேவனுக்கு பிரியமில்லாதது, தேவன் இது செய்யக்கூடாது என்று சொல்லியும் பார்வைக்கு அது எப்படி இருந்துச்சா இன்பமாக இருந்தனால அதை போய் கிட்ட போய் தொட்டு அதை பறித்து என்ன பண்ணாங்கன்னா அதை சாப்பிட்டாங்க. அப்போ முதலாவது ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க, நம்ம எண்ணங்களுக்குள்ளே போகிற 80% காரியங்கள் எதன் வழியாக நமக்கு போகுதுன்னா நம்முடைய கண்ணு மூலமாக தான் நமக்கு என்ன செய்யுதுன்னா போகுது. நம்முடைய உணர்வுகள், நம்ம அந்த தகவல்கள், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்ணு மூலமாகவே என்ன செய்யுதுன்னா நம்முடைய எண்ணங்களுக்குள்ளாக போகுது. இப்போ ஒரு காரியத்தை பார்க்குறாங்கன்னா அதை குறித்து அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அது குறித்து விளக்க தேவையில்லை. கண்ணில் பார்க்கும் போதே அவங்க என்ன செஞ்சு கொள்கிறாங்கன்னா இந்த காரியம் இப்படி தான் என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுக்குள்ள ஒரு படத்தை வரை வைத்துக் கொள்கிறாங்க. அதை புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம் நம்ம மனிதர்கள். ஆகையினாலே நம்முடைய கண்களை குறித்து நம்ம மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா ஏவாள் அவங்க வஞ்சிக்கப்பட்டது எப்படின்னா, அது பார்வைக்கு எப்படி இருக்குன்னா அது இன்பமாக இருக்குது. பார்த்த உடனே அதை போய் அதை பறித்து சாப்பிடலான்னு போல தோணுக்கு. அப்போ எப்போதுனா பிசாசு அவங்கக்கிட்ட சொல்லுவதற்கு அந்த இடத்தை கொடுத்த பொழுது அப்போ தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதை பார்க்கவே ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் எத்தனையோ பழங்களை அவங்க பார்த்துட்டாங்க அந்த தோட்டத்தில். தேவன் நீ எல்லாவற்றையும் நீங்கள் புசிக்கலாம்னு சொல்லிட்டாரு, எல்லா பழத்தையும் அவங்க பார்த்துட்டாங்க. ஆனால் இந்த பழத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, பார்வைக்கு ஆபத்து என்றைக்குமே அப்படி தான் இருக்கும். பார்வைக்கு அது எப்படி இருக்குன்னா இன்பமாக இருக்கமாக இருக்கும். ஆனால் கிட்ட போய் அதை தொடும்போது தான் அதற்குள்ளே இருக்க பிரச்சனைகள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா தெரிய ஆரம்பிக்கும். ஆகினாலே நம்ம கண்களை குறித்து நம்ம தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். சரியான விதத்தில் நம்ம கண்களை நம்ம பயன்படுத்த வேண்டும். 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தார். சவுலுக்கு அடுத்து யார் ராஜாவாக வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கும் பொழுது தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனை நான் நியமிப்பேன் என்று சொல்லி தாவீதை ராஜாவாக ஆண்டவர் நியமித்தார். ஆனால் தாவீது ஒரு சின்ன காரியத்தில் அவர் இடறி போயிட்டார். என்னன்னா, அவர் பார்வை எங்கே பட்டுச்சுன்னா அவர் தவறான வழியில் அவர் பார்வைப்பட்டது. ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறாங்கன்னா குளிக்கிறதா அவர் என்ன செஞ்சார்னா பார்த்தார். பார்த்தது கூட ஒரு ஆக்சிடென்ட், எதிர்பாராத விதமாக பார்த்துட்டார். ஆனால் அதற்கப்புறம் அவர் என்ன செஞ்சார்னா தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் என்ன செஞ்சார்னா அனுப்பினார். ஏன்னா பார்வைக்கு அவர் எப்படி இருந்தார்னா வெகு சௌந்தரியம் உள்ளவனாக இருந்தார். அழகு என்றைக்குமே ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரத்தில். ஏன்னா வெளியில் பார்க்க அழகாக இருக்க காரியங்கள் அது உள்ள பாம்பை கூட விஷக்கூடியதாக கூட இருக்கலாம். ஆகினாலே அந்த தாவீது அப்படி தான், அவர் சும்மா நடந்து வந்தார். ஆனால் அந்த பார்வையில் அவர் என்ன பண்ணிட்டார்னா பார்த்தனால அதில் என்ன பண்ணிட்டார்னா அவர் விழுந்து போயிட்டார். தன்னுடைய கண்களுக்கு அவர் என்ன பண்ணலன்னா ஒரு கடிவாளம் போடவில்லை. குதிரையை ஓட்டப்பந்தயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. குதிரைக்கு எப்போவுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கடிவாளம் மாதிரி போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு தன்னுடைய சிந்தையை வேறு பக்கம் அது மாற்றிடக்கூடாது. அது எங்கே போய் லக்கை நோக்கி போகணுமோ அதை நோக்கி மட்டுமே அதோட பார்வை இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கடிவாளத்தை வச்சுருப்பாங்க. அப்போது அந்த குதிரை என்ன பண்ணுன்னா வேகமாக லக்கை நோக்கி மட்டுமே சிந்திக்கும். அதுக்கு சைடில் பார்க்க ஆசை இருந்தாலும் அதால் என்ன செய்ய முடியாதுன்னா பார்க்க முடியாது. ஏன்னா அதற்கு ஒரு கடிவாளம் அந்த கண்ணில் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா போடப்பட்டிருக்கு. இங்கே தாவீது அப்படி தான் தன்னோட கண்ணுக்கு கடிவாளத்தை போடாததுனால அவர் என்ன செஞ்சார்னா பாவத்தில் வீழ்ந்து போனார். பிறகு தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதற்கான தண்டனையை பெற்று ஆண்டவர் மீண்டுமாக அவர் மன்னித்துட்டார். ஆனால் அதற்காக அவர் செய்த காரியங்களை நியாயப்படுத்த முடியாது. ஏன்னா தேவனே சொல்கிறார், பச்சை பால்கிட்ட செய்த பாவத்தை தவிர வேறு ஒன்றிலும் தாவீது எங்கே பண்ணவே இல்லைன்னா எந்த காரியத்திலும் தாவீது பாவம் செய்யவே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுங்க. ஆகினாலே ஒரு தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் ஆண்டவர் அடுத்த ராஜ்யத்துக்கு ஸ்தானத்துக்கு யாரை கொண்டு வரும் என்று நினைக்கும் போது ஆண்டவருடைய எண்ணத்துக்கு வந்த ஒரு நபர் தாவீது. ஆனால் கண்ணுக்கு கடிவாளம் போடாததுனால பல பிரச்சனைகள் வாழ்க்கையில் அவர் சந்திக்க நேரிட்டது. ஆகையினாலே தெய்வ பிள்ளைகளுக்கு நாம்
நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்கணும்னா கடிவாளம் போட்ட மாதிரி நம்ம இருக்கணும். உலகத்தில் ஜனங்கள் எதை வேண்டுமானாலும் பார்ப்பார்கள், அவங்களுடைய பார்வை எப்படி வேணாலும் போகும். ஆனால் கர்த்தரை அறிந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய கண்கள் பரிசுத்தமான கண்களாக நிச்சயமாக இருக்க வேண்டும். கண்ணுக்கு கடிவாளம் போட்டது மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 22, 23 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கலாம். நடத்த சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கண்ணானது சரீரத்துக்கு எப்படி இருக்குதுன்னா வெளிச்சமாக இருக்குது. உன் கண்ணு சரியாக இருந்துச்சுன்னா உன்னுடைய சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்னா வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாக இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். அப்போ கர்த்தர் சொல்றாரு பாருங்க, உன்னுடைய கண் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உன் கண்ணு தான் சரீரத்துக்கே எப்படி இருக்குன்னா ஒரு வெளிச்சமாக இருக்கிறது. கண்ணு சரியா இல்லை அப்படின்னா, கண்ணு கெட்டதாக மாறிடுச்சுன்னா அது உன் சரீரத்தையே அது என்ன பண்ணிடும்னா மாற்றிவிடும். ஏன்னா கண்ணு பார்க்குது, கண்ணு பார்த்ததுக்கப்புறம் அந்த செய்தி அது மூளைக்கு அனுப்புது. மூளை என்ன பண்ணுதுன்னா கை காலை வச்சு அதை செயல்படுத்த என்ன செய்யுதுன்னா ஆரம்பிக்குது. அதனால் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த கண்ணு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பது ரொம்ப முக்கியம். நம்ம கண்ணின் வழியாக என்ன காரியங்கள் நமக்குள்ளாக செல்லுகிறது, அந்த படம் எப்படி போய்கொண்டிருக்குது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கண்ணின் காட்சிகள் எந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது கண்ணில் அது பார்வைக்கு அது இன்பமாக மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது மூளையே நினச்சாலும் என்ன செய்ய முடியாதுன்னா தடுக்க முடியாது. அதனால பார்வைக்கு இன்பமாக இருந்தது. அந்த இன்பமாக இருந்த உடனே ஏவாள் அதை போய் என்ன பண்ணாங்கன்னா அதை மூளை சொல்லிடுச்சு, நீ இப்போ என்ன பண்ணியாத அதை எடுத்து நீ புசின்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் அவர்களே நினைத்தாலும் அதை என்ன செய்ய முடியலன்னா தடுக்க. ஆகினாலே பார்வை ரொம்ப முக்கியம். நம்ம பார்வை எது மேலே போய்கொண்டு இருக்குது, நம்ம ஃபோக்கஸ், நம்முடைய எண்ணங்கள் எதை நோக்கி பயணமாகிக்கிட்டு இருக்குது ரொம்ப முக்கியம். அதில் நம்ம மாறிட்டோம் அப்படின்னா அதற்கு பின்பாக நாமளே நினைத்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா தடுக்க முடியாது. அப்போ இங்கே தாவீது பாவத்துக்கு உடன்பட வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்ததுன்னா தன்னுடைய கண்ணுக்கு அவர் கடிவாளம் போடாததுனாலே, தன்னுடைய கண்ணை அவர் கட்டுப்படுத்த தவறினதுனால அவர் எண்ணங்களுக்குள்ள சென்று அந்த எண்ணங்கள் பலவிதமான காரியங்கள் என்ன பண்ணுதுன்னா எல்லாவற்றையும் செய்ய வைக்கிறது. சங்கீத புஸ்தகம் 101வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 101வது அதிகாரம் 3வது வசனம். சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, தீங்கான காரியத்தை என் கண் முன் நான் என்ன செய்ய மாட்டேன்னா. இப்போ தாவீது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக மாறிட்டார். முதல்ல கண்ணுக்கு கடிவாளம் போடலை, அதனால வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாவற்றையும் சகித்து அது எல்லாத்தையும் சந்தித்து வந்துட்டார். இப்போ சொல்கிறாரு, தீங்கான காரியத்தை என் கண் முன்னா நான் என்ன செய்ய மாட்டேன்னா. அப்போ கண்ணு முன்னாடி வர்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வராமல் தடுத்துட்டோன்னா எந்த பிரச்சனையும் இல்லை சரீரத்துக்கு. அப்போ தாவீது அது நல்லா உணர்ந்துட்டார். தீங்கான எது ஒன்றையும் என் கண்ணு முன்னாடியே நான் என்ன செய்ய மாட்டேன்னா நான் அலோ பண்ணுவேன். அது கண்ணில் பார்த்து கண்ணுக்கு அது இன்பமாக மாறிடுச்சு அப்படின்னா அதற்கப்புறம் செயல்படுத்துறத அது எளிமையாக மாறிடும். அது நான் தம்முடைய சரீரமே நினைத்தாலும் அதை என்ன செய்ய முடியாதுன்னா தடுக்க முடியாது. ஆகியனால அது மாத்திரமல்ல, வழி விலகுகிறவர்களின் செய்கையை நான் வெறுக்கிறேன், அது என்ன செய்யாதுன்னா பற்றாது. ஆகியனாலே நம்ம கண்களை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். நம்ம எதையும் நம்ம பார்க்கிறோம், என்னென்ன காரியங்கள் நம்ம கண்ணில் காட்சிகளை வந்து கொண்டு இருக்குது ரொம்ப முக்கியம். இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே நமக்கு கையில் நமக்கு வந்துருச்சு. நம்ம எதை வேணாலும் நம்ம பார்க்கலாம், நம்ம விருப்பப்பட்டதை நம்ம பார்க்கலாம், நம்ம யாருமே நம்மளை தடுக்க முடியாது. ஆனாலும் நம்ம கண்ணுக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா கடிவாளம் போட்டவர்களாக நம்ம இருக்க வேண்டும். கண்ணை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துருக்கணும். நம்ம கண்ணை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். தாவீதை போல கண்ணுக்கு ஒரு தீர்மானத்தை பண்ணணும். தேவனுக்கு பிரியமில்லாத எதோ ஒன்றையும் என் கண்ணுக்கு முன்னாடி நான் அனுமதிக்க மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானம் அவர் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தாவீதோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன் அப்படின்னா அவர் கண்ணை என்ன செஞ்சார்னா அவர் காப்பாற்றிட்டார். தீங்கான காரியங்களை பார்க்கும்போது தன் கண்களை அவர் விளக்குகிறவராக இருந்தார். தன்னுடைய வாழ்க்கையை அவர் காத்து கொண்டார். தன்னுடைய ரட்சிப்பை அவர் காத்து கொண்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர் சுதந்திரித்து கொண்டார். ஆகியனாலே தேவ பிள்ளையாக்கள் நீங்கள் கண்கள்னால பார்த்து கண்ணின் மயக்கத்தினால் மயங்கி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா சென்று விடக்கூடாது. ஒரு கடைக்கு நம்ம போகிறோம், துணி எடுக்க போகிறோம், முதல்ல நமக்கு என்ன ஆகுதுன்னா கண்ணுக்கு அதை பிடிக்கணும். அப்போ தான் நம்ம போய் என்ன செய்வோம், நம்ம எடுப்போம். நம்ம டிசைனுக்குன்னா நம்ம மைண்டில் இருக்காது. போனோடனே கண்ணுக்கு பார்த்தோன்னே இது சூப்பராக இருக்குது அப்படின்னும், வேறு யாராவது அது எடுக்கிறக்குள்ளே நம்ம போய் எடுத்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே என்ன செய்யுதுன்னா வந்துடுது. நமக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு இருந்தாலும்
அவங்க அந்த ட்ரெஸ்ஸை எடுக்காமல் போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ள என்ன செய்யுதுன்னா வருது. இது ஏன்னா கண்ணு பார்த்துருச்சு, கண்ணுக்கு அது பிரியமாக மாறிடுச்சு. அதனால் மனசு, கை, கால்கள் எல்லாம் அதை நோக்கி என்ன செய்யுதுன்னா செயல்படுது. அதை எப்படியாவது நம்ம எடுத்துடணும், அது எப்படியாவது நமக்குரியதை ஆக்கிடணும் அப்படின்ற ஒரு செயல்பாடு அதில் வந்துடுது. ஆகினாலே நாம் கண்களை குறித்து மிகுந்த கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 14:3 வாசிக்கலாம். ம் ம் ஆ ம் ம் பாருங்க, சிம்சோன் தனக்கு ஒரு பெண்ணை திருமணம் பண்ணணும் அவர் ஆசைப்படுறாரு. ஆனால் அப்பா அம்மா சொல்கிறாங்க, அந்த பொண்ணு வேணாம்பா, அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு சந்ததியில் அவங்க என்ன செய்கிறாங்க இருக்காங்க, கர்த்தரை தெய்வமாக கொள்ளாத ஒரு 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 நபராக இருக்காங்க, அதனால் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிம்சோன் தகப்பனை நோக்கி என்ன சொல்கிறான்னா, அவள் என் கண்ணுக்கு எப்படி இருக்கான்னா பிரியமா லவல், அவளையே எனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் திருமணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவருடைய தகப்பன் கிட்ட அவர் சொல்கிறார். கர்த்தர் சிம்சோன் கிட்ட சொல்லியிருந்தார், அவன் வந்து அவன் ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடாக இருக்கணும், ரொம்ப பிரதிஷ்டையோடு அவன் இருக்கணும், அவன் இதைத்தான் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எல்லா காரியங்களையும் சிம்சோனை குறித்து தாய் தப்ப மாட்டேன் ஆண்டவர் கட்டளையாக கொடுத்துருந்தார். ஆனால் சிம்சோன் இப்போ எப்படி இருக்காருன்னா, அவள் என் கண்ணுக்கு எப்படிப்பட்டலாம் மாறிட்டானா, அதனால் யார் நினச்சாலும் சிம்சோன் என்ன செய்ய முடியலன்னா தடுக்க முடியல. நம்ம பின் வசனத்தை வாசிக்கலாமா, வாழ்க்கையே வீணாக போனதை நம்ம பார்க்குறோம். 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அந்த பாருங்க, அவன் சிம்சோனின் கண்ணுக்கு அவன் எப்படி இருந்தான்னா பிரியமாக இருந்தால், அதனால் அவனுக்கு வந்து மைண்டு வேலை செய்யலை, கை காலெல்லாம் வேலை செய்யலை, கர்த்தருக்கு பிரியமானதை நடக்கணும், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணுன்ற எண்ணெல்லாம் அவனுக்கு வரவே இல்லை. அவள் என் கண்ணுக்கு பிரியமாக இருந்ததுனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கே இது பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நான் அவளை தான் நான் என்ன செய்வேன், நான் கல்யாணம் பண்ணுவேன், இது கர்த்தருடைய கட்டளையே மீறினதாக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி துணிகரமான ஒரு காரியத்தை அவர் என்ன செய்கிறான்னா செய்கிறார். சிம்சோனே சொல்கிறாரு பாருங்க, அவர் கண்ணுக்கு எனக்கு என்ன செஞ்சானா எனக்கு பிரியமாக இருந்தான். ஆனால் அந்த கண்ணுக்கு பிரியமான அந்த ஸ்திரீ என்னென்ன பண்ணாங்கன்னா, பின்னாடி வசந்தனமாக பார்த்தோன்னா கடைசியில் அந்த ஸ்திரீ அந்த குடும்பம் எல்லாருமே அக்கினியில் சுடப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா செத்து போனார்கள். சிம்சோனுக்கு அதனால் பெரிய மன உளைச்சலுக்கு என்ன பண்ணார்னா, ஆனால் அந்த ஸ்திரீயை குறித்து நித்தம் என்ன பண்ணுறாருன்னா மன உளைச்சல், பெரிய கஷ்டம், இதெல்லாம் வந்ததை நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததுனால, கண்ணுக்கு நல்லா இருந்துச்சுன்றதுனால அவனை திருமணம் பண்ணார். வாழ்க்கையே டோட்டல் டேமேஜாக போய் என்ன செஞ்சதுன்னா முடிந்தது. இன்றைக்கி சில பேர் திருமணம் வரும்போது அப்படி தான் பார்க்குறாங்க, கண்ணுக்கு நல்லா இருக்காங்களா, பார்வைக்கு நல்லா இருக்கமா, நல்ல அழகாக இருக்காங்களா, அதைத்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி கல்யாணம் முடித்த பல பேர் சிம்சோனை போல் வாழ்க்கையில் பல கஷ்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அனுபவித்து கொண்டு இருக்காங்க, மன உளைச்சலில் அனுபவித்து கொண்டாங்க. யாக்கோப்பு கூட பாருங்கள், ராகேல் ரொம்ப இஷ்டப்பட்டார், ஆனால் ராகேல் கடைசி வரைக்கும் வரலை. லேயால் அவங்க கூச்ச பறவைகளெலாம் இருந்தாங்க, ஆனால் அவங்க தான் அந்த எல்லாரும் அடக்கம் பண்ணுற அந்த முப்பிதாக்கள் அடக்கம் பண்ணப்படுற இடத்துல வந்து என்ன செஞ்சாங்கன்னா அவங்க அடக்கம் பண்ணப்பட்டாங்க. அதுலேருந்து ஒன்று தெரிகிறோம், அழகு என்பது ரொம்ப முக்கியமே அல்ல. அழகு இன்றைக்கி இருக்கும், வயசான போயிடும். எத்தனையோ நடிகைகள், அழகான நடிகைகள் இருக்காங்க, கனவு கன்னிகள் என்று சொல்லப்பட்டவர் இருக்காங்க, அவரெல்லாம் வயசாயிட்டா ஏறெடுத்து பார்க்க ஆள் இல்லை. அதுதான் அழகுனுடைய நிலைமை. இன்றைக்கி அழகு இருக்கும், கொஞ்சம் வருஷத்தில் அதை எவனும் சீன கூடமா யாரும் அதை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. ஒரு ஆண் பெரிய அழகான நடிகராக இருப்பார், வயசாயிட்டா அவன் கிழவனாயிட்டார் அப்படின்றாங்க. ஸோ அதனால அழகு என்பதுக்கு நம்ம முக்கியம் கொடுத்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஆபத்தில் போய் அதுவே கொண்டு போய் என்ன செஞ்சிடனா விட்டு விடும். ஆகினாலே இந்த சிம்சோன் பார்வைக்கு என்ன பண்ணிருந்தாங்கன்னா அவங்க அழகுள்ளவர்களாக அங்கே காணப்பட்டால், அதனுக்கு பின்னாடி போனால் மற்ற எதை பற்றியும் அவன் கவலைப்படலை, வாழ்க்கையே நாசமாக போய் முடிந்தது. எதனாலனா கண்ணுக்கு கடிவாளம் போடாதனாலே, கண்ணை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்காதனால, கண்ணோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணாதனால வாழ்க்கையை பெரிய ஆசீர்வாதத்தை இழந்தவனா கடைசியில் கண் பிடுங்கப்பட்ட நிலைமையில் என்ன செஞ்சானா மறித்து போனான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆகினாலே நம்முடைய கண்களை குறித்து நம்ம கவனமுடையவர்களாக நம்ம இருக்க வேண்டும். உபாகமம் 28வது அதிகாரம் 34வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 28:34 வாசிக்கலாம்.
தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கும் பொழுது அந்த 28 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிற ஆசீர்வாதம், என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய கற்பனையும் கை கொள்ளும்போது இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் பலிக்குன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு ஆசீர்வாத பட்டியலை கொடுப்பார். அப்படி நீ கட்டளையை கை கொள்ளாமல் போகும்போது, என் கட்டளையை நீ கீழ்ப்படியாமல் போகும்போது உனக்கு இந்த சாபம்லாம் உன் வாழ்க்கையில் பலிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஒரு காரியம் என்னன்னா, உன் கண்கள் காணும் காரியங்களில் மயங்கி போவேன். அப்போ கர்த்தருடைய கட்டளையும் கற்பனையும் அவர் நியமித்த காரியங்களையும் விலகி போனால் கர்த்தருடைய சாபம் என்ன ஆகுதுன்னா, கண் காண்ற நினைச்சதெல்லாம் செய்ய போய் அதில் மயங்கி தெரிஞ்சு வாழ்க்கையே நாசமாக போயிடும். அதுதான் அந்த சாபமாக இருக்கிறது. ஆகையினால கர்த்தருடைய கட்டளையும் கற்பனையும் நம்ம கண்களுக்கு முன்பாக வைப்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமாக என்ன செய்வார்னா ஆசீர்வதிப்பார். கண்களோடு கூட நம்ம உடன்படிக்கை செய்ய வேண்டும். ஆபகுக் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆபகுக் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். வசனம் பாருங்க, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அப்போ தாவீதும் அதுதான் சொல்றாரு, தீமையான காரியங்களை என் கண்ணு முன்னாடி வர நான் என்ன செய்ய மாட்டேன்னா அனுமதிக்க மாட்டேன். அப்படி யாரெல்லாம் கண்ணுக்கு நல்லது என்று சொல்லி போனார்களோ அவர்களோட வாழ்க்கை என்னதுன்னா நஷ்டத்தில் தான் போய் முடிந்தது. ஆகையினாலே ரொம்ப கவனமுடையவங்களாக நாம் இருக்க வேண்டும். சிலர்னா என்னை கேட்பாங்க, சினிமா பார்க்கலாமா, இதெல்லாம் நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் சொல்கிறேன், நீ பார்க்குற சினிமாவை ஆண்டவர் கூட உட்காந்து உன்னால் பார்க்க முடியுமா? ஆண்டவர் உங்க கூட சேர்ந்து உட்காந்து பார்ப்பாரு அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொன்னேன். கேட்பேன் நான், இல்லை அப்போ அது நமக்கு பைபிள்லேயும் நமக்கு போடலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத எதை ஒன்று நம்ம கண்ணு முன்னாடி வர நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா அனுமதிக்கணும். இன்றைக்கு காலத்தில் எல்லா கலாச்சார சீர்கேடுகள் எல்லாம் அந்த சினிமா மூலமாக தான் வருகிறது. சினிமாவில் ஆபாசமான நடனங்கள் இருக்குது, ஆபாசமான காரியங்களை பேசுகிறாங்க, ஆபாசமான கருத்துக்கள் பரிமாறப்படுகிறது. இதை குழந்தைகளும் பார்க்குறாங்க, பெற்றோரும் சேர்ந்து பார்க்குறாங்க. அதை குறித்து அவங்களுக்கு ஒரு அக்கறையே இல்லை. ஏன்னா கண்களோடு கூட ஒரு கடிவாளம் போடப்பட வேண்டும். நாம் கண்களோடு கூட கடிவாளம் போட வேண்டும். அதனால் நானாக சினிமாவே பார்க்காம வளர்ந்து வந்திருக்கேன் நீங்கள் நினைக்காதீங்க. நான்லாம் சின்ன வயசில் ஒரு ஆசை, ஏன்னா எல்லோரும் பார்க்க நமக்கு ஒரு என்ன செய்வோம், அந்த டிவி பார்க்கறது ஒரு ஆசை. ஆனால் அதை குறித்ததான ஒரு தெளிவு வந்ததுக்கப்புறம், அது மேலே ஒரு சரியாக நம்ம இருக்க வேண்டியவங்க எண்ணம் வந்ததுக்கப்புறம் அதை முற்றிலுமாக பார்க்கறத நான் என்ன செஞ்சேன்னா முற்றிலுமாக அதை தவிர்த்து விட்டாச்சு. அது பக்கம் எண்ணமே போகிறது இல்லை. ஏன்னா அப்படி நான் இருக்கேன். நான் ஒரு முறை இப்போ சமீபத்தில் என்னோட மனைவி கூட நாங்கள் பேசிக்கிட்டோம், இந்த சினிமா பார்க்குறக்குரிய காரியங்களை குறித்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணுறான் திருமங்கலத்தில், இந்த மாதிரி படத்துக்கு போகிறோம், ஒரு டிக்கெட் இருக்குது வரியா அப்படின்னு சொல்லிட்டு. வைஃபிட்ட சொன்னேன், சோதனை எப்படியெல்லாம் நமக்கு என்ன செய்யுது, இப்போ தான் இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, இப்போல்லாம் இதெல்லாம் இது பண்ணக்கூடாது நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். என்னோட பீக்கெண்ட்ஸ் திரும்ப கூட படித்த ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டாங்க, ஒரு டிக்கெட் இருக்குது நீ வரியா அப்படின்னு. கண்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், கடிவாளம் போட வேண்டும். நம்ம எதை பார்க்குறோம் ரொம்ப முக்கியம். போர் அடிக்குது, எப்படி நேரத்தை ஓட்டுறதுன்னு தெரியல, அதனால நான் உட்காந்து பொழுதுபோக்குக்காக நான் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இதையெல்லாம் நம்ம ஆண்டர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? ஆண்டர் எனக்கு பொழுது போகாமல் இருந்துச்சு, அதனால் இதெல்லாம் உட்காந்து நான் பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அதை ஆண்டர் ஏற்றுக்கொள்வாரா? நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆகையினால கண்களை குறித்து நம்ம கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். எதை நம்ம பார்க்குறோம் ரொம்ப முக்கியம். நம்ம எண்ணங்களுக்குள்ள நம்ம அறியாமையே நம்ம சிந்தைக்குள்ளே சில காரியங்கள் திணிக்கப்படும், விதைக்கப்படும். அதெல்லாம் நம்ம மூளைக்கு போய் கால்கள்லாம் அதுக்கு ஏற்றமாக என்ன பண்ண ஆரம்பிக்குன்னா செயல்பட ஆரம்பிக்கும். இன்றைக்கு டிவி ஷோஸ்லாம் பாங்க, டபுள் மீனிங்கு, இரட்டை அர்த்தம் கொண்ட ஆபாசமான காரியங்கள்லாம் பகிர்ந்து கொள்கிறாங்க. இதெல்லாம் ஒளிபரப்பப்படுகிறது. வீட்டில் பெற்றோரும் பிள்ளைங்களும் சேர்ந்து உட்காந்து அதெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் நாம் அப்படி இல்லை. கண்களுக்கு கடிவாளம் போட்டவர்களாக நம்ம என்ன செய்ய வேண்டும்னா நாம் இருக்க வேண்டும். தாவீதை போல கண்களினால ஒரே ஒரு முறை தான் கண்களுக்கு அந்த இன்பத்துக்கு இடம் கொடுத்தார். அதுக்கு மேலே பெரிய ஒரு துன்பத்துக்குள்ள சென்றார். சிம்சன் அப்படி தான், ஒரே ஒரு முறை பார்வைக்கு நல்லா இருந்துச்சுன்னு போனார், வாழ்க்கையே கண்ணு பிடுங்கப்பட்ட நிலைமைக்கு போயிட்டார். ஏவாள் இது பார்வைக்கு நல்லா இருந்துச்சுன்னு போனாங்க. இன்னைக்கு முழு மனித குலமும் மரணத்தை சந்திப்பதற்கு அந்த கண்ணின் ஒரே ஒரு இன்பமான பார்வை தான் அதுக்கு காரணமாக இருந்தது. ஆகினாலே நம்ம கண்களை குறித்து ரொம்ப கவனமுடையவளாக இருக்க வேண்டும். கண்கள்னால இன்பம் அடைந்து அதற்கு ஏற்றாப்போ போக ஆரம்பித்தோன்னா ஏவாள் செய்தனால் அது சந்ததியாக பெரிய ஒரு பாவம் சாபமும் தொடர்ந்து வருகிற அந்த சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஆகினாலே கண்களோடு நம்ம உடன்படிக்கை செய்ய வேண்டும். நம்ம எதை பார்க்க வேண்டும். நான் தாவீதை போல நான் இதைத்தான் நான் பார்ப்பேன். தாவீது ஒருவேளை அனுபவப்பட்டார், நான் தெரியாமல் அப்படி நடந்துட்டேன், ஆனால் இனிமே
என் பார்வைக்கு முன்பாக கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நான் என் கண்ணு முன்னாடியே நான் என்ன செய்ய மாட்டேன்னா கொண்டு வர மாட்டேன்ங்கிற ஒரு தீர்மானத்தை பண்ண. இந்த வருஷத்தின் கடைசியிலும் உங்களுடைய கண்ணை நீங்கள் சோதித்து பாருங்கள் எப்படி இருக்குது. கர்த்தருக்கு பிரியமானவைகளை நீங்கள் பார்க்குறீங்களா? கர்த்தருக்கு பிரியமானவைகளை நீங்கள் நோக்கி கொண்டு இருக்கிறீங்களா? என்ன கண்ணின் உங்கள் காட்சிகள் எப்படி போய் கொண்டு இருக்குது சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த செய்தி எனக்கும் சேர்த்து தான் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா பிரசங்கம் பண்ணுற பவுல் சொல்றா பாருங்க, பிரசங்கம் பண்ணுற நானே ஆகாதவனே போகாதபடிக்கு நான் என்ன செய்ய ரொம்ப கவனமாக இருக்கேன்னு சொல்கிறார். ஆகினால இது எதை நான் உங்களுக்கு மாத்திரம் சொல்கிறேன் நீங்கள் நினைக்காதீங்க, இது எனக்கும் உரியது தான். நானும் என் கண்களை சோதித்து பார்க்க வேண்டும். நீங்களும் உங்கள் கண்களை என்ன செய்யணும்னா சோதித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை கர்த்தருக்குரிய ஏதாவது நீங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத கண்களை பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா இந்த வருஷத்துக்கு முடிகிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணிடுங்க. சில நேரத்தில் நம்ம தீர்மானம் டிசம்பர் 31 எடுக்கலாம் கிடையாது. இன்றைக்கே ரச்சனைய நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம், இன்றைக்கே ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே என் கண்ணை உங்ககிட்ட நான் என்ன செய்கிறேன் ஒப்பு கொடுக்குறேன். உமக்கு பிரியமில்லாத ஏதோ ஒன்றையும் என் கண்ணின் முன்னாடி வர்றதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக ஒரு காரியம், மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 4:24. சொல்லி பாருங்க, நீங்க கேட்கிறதை என்ன செய்யணும்னா கவனியுங்கள். முன்னாடி முதல்ல கண்ணை குறித்து பார்த்தோம், இப்போது காது. நீங்கள் கேட்கிறதை குறித்து நீங்க என்ன செய்யணும் கவனிங்க. உங்க செவி வழியா எப்படிப்பட்ட செய்திகள் உள்ள போய் கொண்டிருக்கிறது கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, எந்த வார்த்தையும் உங்க செவிக்குள்ள போக அனுமதிக்காதீங்க. கவனத்தோடு உங்க செவிக்குள்ள போற வார்த்தையை நீங்கள் பாருங்க என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 3ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது, செவி தினவுள்ளவர்களாகி சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை என்ன செய்யறாங்கன்னா தங்களுக்கு சேர்த்து கொள்கிறார்கள். ஆண்டவர் இயேசு அநேக இடங்களுக்கு போய் இயேசு அவர் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். எல்லாரும் சுவிசேஷத்தை கேட்டாங்க. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது கடினமான உபதேசம், இதை யாரு கேட்பா அப்படின்ற. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கேட்கறதுக்கு நீங்கள் கவனமுடையவங்க. உங்கள் காதுக்கு இனிமையாக இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. கடினமான உபதேசமாக இருந்தாலும் இதன் வழியாகத்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா நித்திய ஜீவனை அடைய முடியும். ஆகையினாலே கேட்பதற்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது, கேட்பதற்கு உற்சாகமாக இருக்குது. இது ரொம்ப கண்டிக்கிற மாதிரி இல்லை, இது எதை வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அதை குறித்து அந்த வார்த்தையை குறித்து கவனமுடையவளாக இருக்க வேண்டும். இங்கே ஒரு விசுவாச கூட்டம் எப்படி இருக்காங்கன்னா, ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தின உள்ளவர்களாகி சுய இச்சைகளுக்கேற்ற போதகரை நோக்கி என்ன செய்கிறாங்கன்னா போகிறாங்க. அப்போ சபையில் போகும்போது வேதத்தின் படி தான் நடக்கணும், சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற இடங்கள்ல ஜனங்கள் போகிறதுக்கு அவங்க மனதில்லை. அதை பாருங்க, வசனம் தெளிவாக சொல்லுது, ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க அவங்களுக்கு என்னன்னா மனது இல்லை. எங்க இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்துக்கலாம், நமக்கு எல்லாமே ஆசீர்வாதம் தான், நமக்கு ஏற்ற மாதிரி யாரெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்களோ அவங்க கூட கை கோர்த்து அப்படியாக போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அந்த 4ஆம் வசனத்தை நம்ம பார்க்கிறோம், கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலங்கள் அங்கே வருகிறது. ஆகினாலே நமக்கு கவனத்தோடு இருக்கணும். உங்கள் சத்தியத்துக்கு செவியை விலக்கி என்ன பண்ணுறாங்கன்னா கட்டுக்கதைக்கு பின்னாக போகிறாங்க. கட்டுக்கதைகளை நல்லா கவனமாக கேட்குறாங்க. என்னைக்கோ சொன்ன கதைகள் இன்னைக்கும் என்ன செஞ்சிருக்குன்னா கரெக்டாக ஃபாலோ ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. சத்தியமான கர்த்தருடைய வார்த்தை இது இப்படி தான் நடக்கணும் என்று இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தைக்கு மனசு என்ன பண்ண மாட்டேதுன்னா அதை கேட்கறதுக்கு கூட சில நேரத்தில் கடினமாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கும் காலங்கள் வரும். இன்றைக்கு உலகத்தில் நம்ம வாழ்கிற நாட்களில் நாம் நினச்சிருக்கோம் நம்மளாம் 2024 வாழ்கிறோம், ஒரு டிஜிட்டல் உலகத்தில் அறிவியல் உலகத்தில் இருக்கிறோம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் எவ்வளவு கட்டுக்கதைகள், எவ்வளவு அந்த என்ன சொல்கிறது அந்த பொய்யான காரியங்கள், இதெல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்பிக்கொண்டு இருக்காங்க. மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் இதெல்லாவற்றுக்கும் ஒருபோது என்ன பண்ணக்கூடாதுன்னா செவி சாய்க்கக்கூடாது. என்னுடைய நான் திருமண ஆயத்தமாகி முதல் முறையாக பொண்ணு பார்க்குறதுக்காக வீட்டுக்குள்ளே
மனைவியோட வீட்டுக்கு நான் அவங்க போகிறேன் விழுப்புரத்தில். போய் நான் போகிறேன், பின்னாடி அப்பா அம்மா எல்லோரும் வராங்க. கதவை திறக்கிறேன், ஒரு பூனை என்ன செய்யுதுன்னா குறுக்க போகுது. எனக்கு அதை பற்றி ஒரு கவலையும் கிடையாது. ஏன்னா அவங்க வீட்டில் பூனை இருக்கும், அப்படி இருக்கும் போல். அதுக்கப்புறம் நான் கேட்டேன். ஆனால் நாங்கள் பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம். நான் யோசித்து பார்த்தேன், ஒருவேளை ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு நபர் இப்படி பொண்ணு பார்க்க போகிறாங்க, அவங்க வீட்டு வாசல் கதவை திறக்கிறாங்க, உள்ளேருந்து ஒரு பூனை போகுது, என்ன மாதிரி அவங்க நினச்சிருப்பாங்க யோசித்து பார்த்தேன். அப்படியே கார்லையோ பஸ்லையோ வந்த இடத்த நோக்கி என்ன பண்ணிக்கான் வாய்ப்புகள் இருக்குது, நிறைய நடக்குது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். யார் பார்க்க போகும்போது பூனை குறுக்க வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி ஊருக்கே போயிடுவாங்க, அப்படிலாம் இருக்கிறது. ஆனால் எனக்குள்ள அந்த எண்ணம் இல்லை. ஏன்னா என் காதுக்குள்ளே அந்த மாதிரி காரியத்தை நான் அனுமதிக்கலை. அதனால் அதை பற்றி எந்த கவலையும் எனக்கு என்னது இல்லை. நம்ம காதுக்குள்ளே போகிற கதைகளை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன கதைகள் நம்ம காதுக்குள்ளே போய் கொண்டிருக்குது, என்ன காரியங்கள் நம்ம செவி வழியாக போய் கொண்டிருக்குது என்ற செய்திகள் நமக்குள்ளாக செலுத்தப்பட்டு கொண்டிருக்க ரொம்ப முக்கியம். ஏன்னா காது வழியாக கேட்குறது அது எண்ணத்துக்கு போகும், அதுபடி தான் அது செயல்பட ஆரம்பிக்கும். நல்ல செய்தி சத்தியங்கள் இந்த காது வழியாக இந்த காது வழியாக என்ன செஞ்சு இருக்கணும், போயிட்டே இருக்கும். பல வருஷம் சபைக்கு வந்தாலும் சத்தியத்தை கேட்டாலும் சத்தியம் என்ன செய்யணும்னா இந்த காது வழியாக போய் இந்த காது வழியாக போயிடுது. ஆனால் என்னைக்கோ கேட்ட கட்டுக்கதை இன்னை வரைக்கும் மனசை விட்டு என்ன செய்யுதுன்னா நீங்காமல் இருக்குது. அது பொய் என்று சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் மனசு என்ன பண்ண மாட்டேதுன்னா வர மாட்டேது, மைண்டுக்குள்ளே போய் நின்றுக்கிறது. ஏன்னா இடம் கொடுத்தது கட்டுக்கதைகளுக்கு. கேட்டு 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 வருஷங்கள் கேட்டு 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 அப்படி நினச்சி அதெல்லாம் மைண்டுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி புதுசாக ஒன்றை சொல்லும்போது, சத்தியத்தை சொல்லும்போது சத்தியத்துக்கு அது போய் என்ன பண்ண மாட்டேதுன்னா அந்த அந்த எல்லா கட்டுக்கதையும் விளக்கிட்டு இந்த சத்தியம் போய் அந்த காது வழியாக என்ன பண்ண மாட்டேது, போக மாட்டேது. ஜனங்கள் இன்னைக்கு கட்டுக்கதைகளை நம்பிக்கொண்டு இருக்காங்க, எதையோ நம்பிக்கொண்டு இருக்காங்க. என்னைக்கோ கேட்டது, யாரோ என்னைக்கு சொன்னது, ஒரு ஆதாரமும் கிடையாது, அதுபடி தான் நடக்காது. ஆனாலும் அதன்படி அவங்க செய்கிறாங்க. ஏன்னா அந்த செவிக்கு கட்டுக்கதைகளை கண்டதை கேட்கறதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இடத்தை கொடுத்துருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாக்க நீங்கள் நம்ம காது எப்படிப்பட்ட காதாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும். எல்லாரும் கட்டுக்கதையில் கண்டதையும் நம்ம காதுக்குள்ளே போடுறாங்களா, தேவையில்லாத காரியங்களை நம்ம வாழ்க்கையில் போடுறாங்களான்னு யோசிக்கணும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நானும் என் ஃப்ரெண்டு ஸ்கூல் விட்டு நடந்து வந்துட்டுருக்கோம். ஒரு 4வது 5வது வகுப்பு படிப்போம், நடந்து வந்துட்டுருக்கோம். டென்டர் ஸ்கூலில் அப்போ படிச்சுட்டு இருக்கேன் நான். அப்போ என்னன்னா அன்றைக்கி அந்த இறந்தவங்களை கொண்டு போவாங்க, அந்த பூவெல்லாம் ரோடெல்லாம் இருக்குது. அப்போ என் ஃப்ரெண்டு சொல்கிறான், இந்த பூவெல்லாம் நம்ம மிதிக்கக்கூடாதா, இந்த பூவெல்லாம் நம்ம மிதிச்சிட்டோன்னா நம்ம பின்னாடியே அவன் ஆவி என்ன செஞ்சிடும் வந்துடும்டா அப்படின்னா. நான் அப்போ சின்ன பையன், நான் என்ன பண்ணுறேன், நான் கீழே தான் ஒரு பூவை கையில் எடுத்து நான் இதை கொண்டு போகிறேன், எந்த போய் என்னை துரத்துன்னு பார்ப்போம் அப்படின்னு நான் அவன்கிட்ட சொல்கிறேன். அவன் என் பக்கத்தில் நடந்துட்டு வந்துட்டு இருந்தான், அதை கையில் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நடந்துட்டான். எனக்கு இன்றைக்கும் அந்த நினைவுகள் ஞாபகத்தில் இருக்கிறது. அன்னைக்கு எடுத்தேன், இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேய் என்னை தொடவே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒன்றுமே இல்லாத குறித்து நம்ம பயப்பட அவசியமே இல்லை. ஒன்றுமே இல்லாத குறித்து ஐயோ அப்படி நடந்துருமா, இப்படி நடந்துருமா, இது இப்படி இருக்குமா, என்னமா ஆயிருமா, அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது சாதாரண ஒரு பூ, இன்னைக்கு பூக்கும் நாளைக்கு காஞ்சி போயிடும், அவ்வளோதான ஒழிய அதில் ஒன்றுமே என்னதுன்னா கிடையாது. அப்போ அந்த இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மனசுக்குள்ளே போயிருச்சு. அது என்ன பண்ணுதுன்னா அவங்க அறிவு என்ன பண்ணுதுன்னா அப்படியே மழுங்கடிச்சிருச்சு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நல்லவேளை நம்ம நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் பிறந்தோம். இந்த மாதிரி காரியத்தில் நம்ம காதுக்குள்ளே என்ன செஞ்சுருக்காங்க, போடாமல் இருந்திருக்காங்க. நமக்கு ஒன்று வேத வசனம் அவ்வளோதான். மற்றபடி இந்த தேவையில்லாத காரியங்கள் எனக்குள்ளே என்ன செய்யப்படலைன்னா என் செவிக்குள்ளே புகுத்தப்படலை. அதனால் அதை குறித்து எனக்கு பயம் இல்லை. ஒன்றுமே இல்லாத குறித்து பயந்தாலும் ஒன்றுமே இல்லை. அதுதான் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம எப்படிப்பட்ட செவி நம்ம சத்தங்கள் நமக்குள்ளே போயிட்டுருக்கு, என்ன மாதிரி செய்திகள் நம்ம எண்ணங்களுக்குள்ளாக போய்கிட்டு இருக்கு, கண்டதையும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோமா, கண்டதையும் நம்ம சொல்கிறதையெல்லாம் நம்ம கேட்குறோமா, யார் சொன்னாலும் எதை சொன்னாலும் நம்ம நம்பிக்கொண்டு இருக்கிறோமா, அப்படி இல்லை. சத்தியத்தை கேட்க வேண்டும். வேதம் சொல்லுது பாருங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யணும்னா விடுதலையாகும். ஒருவேளை உங்கள் காதுக்குள்ளே அப்படிப்பட்ட செய்திகள் போய் கொண்டு இருந்துச்சு, நீங்கள் அதை நம்பிக்கொண்டு இருக்கீங்க அப்படின்னா சத்திய வசனத்தை நீங்கள் படிங்க. சத்தியத்தை படிக்க படிக்க தேவையில்லாத எல்லாம் உங்கள் மைண்டை விட்டு என்ன பண்ணிடுன்னா வெளியே இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு விடுதலை அது என்ன செய்யணும்னா கொண்டு வரும். சத்தியத்தை நல்லா அறியும் பொழுது தேவையில்லாத செய்திகளை மைண்டுக்குள்ளே வந்து என்ன செஞ்சோம்னா போயிடும். நிறையா பேர் நம்ம மைண்டுக்குள்ளே நிறைய குப்பைகளை கொட்டி வச்சுருக்காங்க. சம்மந்தமில்லாத காரியங்கள்லாம் நம்ம நம்பி கொண்டு இருக்கிறோம். தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறோம். இது இப்படி நடந்துருமோ, ரோட்டில் போகிறப்ப ஏதாவது உடச்சி போட்டோம் அதை மிதிச்சோம், அஜிஜோ ஏதாவது நடந்துருமோ பயந்துக்கான். நான் அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்கூல் டைமில் அப்படி ஏதாவது உடச்சி போட்டிருப்பாங்களா, காசு இருக்கும், அந்த காசு எடுத்தாங்க ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம். என் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் இங்கே உட்காந்துருக்காங்க. நான் பேர் சொல்ல வரும்போது எவ்வளோ நீங்கள் பயப்படக்கூடாது.
நான் சொல்கிறேன், ஏன்னா அப்படியெல்லாம் நாங்கள் வளர்க்கப்பட்டிருக்கோம். தேவையில்லாத காரியங்களை செவிக்குள்ளே என்ன செய்யணும்னா போல கத்தர் என்ன செஞ்சுக்கணும் அப்படியே நடத்தி வந்திருக்கிறார். ஆகையினால கண்டதையும் நம்பிக்கொண்டு கண்டதையும் கேட்டு தேவையில்லாத காரியங்களுக்கு செவியை சாய்த்து பயந்து பயந்து வாழ்வதை விட சத்தியத்தை அறிந்து தைரியமாக நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம வாழலாம். வாழ்க்கையில் பயந்து பயந்து வாழ்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? இந்த ஒரு வீடு கட்டினா பயப்படுறாங்க, எவனாவது கண்ணு வச்சுருவானா, எதையாவது பண்ணிடுவானான்னு பயந்து கொண்டு இருக்கிறாங்க. முகேஷ் அம்பானி 16,000 கோடிக்கு ஒரு வீடை கட்டினார். 2 வருஷம் வீட்டில் குடியே இருக்கல. அதுக்கப்புறம் தான் போய் குடியிருந்தார். இவ்வளோ 1000 கோடியை செலவு பண்ணி அந்த வீட்டில் குடியிருக்க முடியாத அளவுக்கு ஒரு பயம் ஒரு மனுஷனுக்குள்ளே வருதுன்னா அவர் காதுக்குள்ளே என்ன மாதிரி செய்தி போய் சேர்ந்துருக்கு நம்ம யோசிக்கணும். அவ்வளோ பெரிய தொழிலதிபர், இந்தியாவிலே நம்பர் 1 பணக்காரர், அவர் செவிக்குள்ளே எப்படிப்பட்ட செய்தி போய் தங்கியிருக்குன்னு நம்ம யோசிக்கணும், கவனமுடையவளாக இருக்கணும். ஆனால் கத்தர் பாருங்க, எந்த பயம் இல்லாமல் எதை குறித்தும் பயப்படாத ஒரு இருதயத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்காருன்னா அவன் கொடுத்துருக்கான். அதை கத்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏன்னா நம்ம செவியை கத்துடைய வசனத்துக்கே நம்ம என்ன செய்யணும்னா நம்ம சாய்க்க வேண்டும். தேவையில்லாத காரியங்கள் நம்ம காதுக்குள்ளே போக அனுமதிக்க கூடாது. சினிமா பாடல்கள் சில பேர் கேட்குறாங்க, எத்தனையோ காரியங்களை கேட்குறாங்க. அதை விட்டுட்டு கர்த்தருடைய பாடல்கள், ஆவிக்குரிய பாடல்கள், பரிசுத்தத்தை ஊக்குவிக்கிற பாடல்கள், தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த பாடல்கள் நம்ம காது வழியாக போகட்டும். அப்படி சிந்தைகள் தெளிவாகவும் பரிசுத்தமாகவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். நான் பெரும்பாலும் அந்த பாடல் கேட்குறேன். ஆனால் ஸ்கூலுக்கு காலேஜுக்காக போகும்போது அதிகாலையில் பஸ்ஸில் ஏறி போவேன் இங்கேருந்து. அப்போ எப்பயுமே பாட்டுகள்லாம் பஸ்ஸில் போய்கொண்டே இருப்பாங்க. நம்ம காதை என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம எப்படி நம்ம அடைக்க முடியாது. ஆனால் நமக்கு தெரியும், ஒரு பஸ்ஸில் கேட்ட பாட்டு இன்னொரு பஸ்ஸில் போடுவாங்க. அப்போயே நமக்கு அது நம்மளை அறியாமே நமக்கு அது என்ன செய்யுதுன்னா அப்படியே மனப்பாடம் ஆயிரும். அப்போ எங்கேயா கேட்டோன்னா இந்த பாட்டு தானே அன்னைக்கு அந்த பஸ்ஸில் போட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம போவோம். நம்ம விருப்பப்படலை, ஆனால் காதுக்குள்ளே அதுவாக என்ன செய்யுதுன்னா அது போய்கொண்டு இருக்குது. அது எண்ணத்துக்கு போய் அது இடத்த போய் பிடிக்குது. நாம் தேவனுக்குரிய காரியங்கள் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம காது வழியாக போக அனுமதிக்கணும், அதற்கு இடம் கொடுக்கணும். கர்த்தருடைய பாடல்கள், தெய்வீக பாடல்கள், அந்த வார்த்தைகள் நம்ம செவிக்குள்ளே போக போக நம்முடைய எண்ணங்கள் என்ன பண்ணுன்னா நமக்கு சுத்தமாகும். அங்கே சொல்லப்பட்டிருக்குது 1 சாமுவேல் 18:6 குறித்து நம்ம வாசிக்கிறோம். அங்கே தாவீது சுரமடலை எடுத்து வாசித்தா, அங்கே கொண்டாட்டங்கள் நடக்குது. ஜனங்கள் கர்த்தருடைய வெற்றியை கொண்டாடுறாங்க. எபேசியர் 5:19 சில வசனங்கள் நான் சொல்கிறேன், நீ குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அது எபேசியர் 5:19. அதே போல் 1 சாமுவேல் 16:23 இதெல்லாம் பார்த்தோன்னா தாவீது எப்போல்லாம் சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கிறானோ, கர்த்தரை எப்போல்லாம் மகிமைப்படுத்துகிறானோ, சவுலுக்குள்ள இருந்த பிசாசு என்ன பண்ணுதுன்னா வெளியே போனது. நமக்குள்ளே குடி கொண்டு இருக்கிற சில அசுத்தாவிகள், சில கட்டுப்படுத்துகிற ஆவிகள் நம்ம விட்டு வெளியேறணும்னா நம்மளை காதின் வழியாக கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அந்த பாடல்கள் நமக்குள்ளே போகணும். அந்த காரியங்கள் நமக்குள்ளே செல்ல செல்ல தேவையில்லாத பிசாசின் காரியங்கள் நம்ம விட்டு என்ன செய்யணும்னா வெளிப்படுத்தணும். கர்த்தரை ஆராதிக்க விடாமல் தடை செய்கிற பார்வனின் ஆவிகள், பார்வன் ஆவி பாருங்க தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரை ஆராதிக்க கூடாதபடிக்கு அது தடை செய்கிற ஒரு ஆவி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சில ஜனங்களால் ஆராதிக்க முடியாத நிலைமையில் இருக்காங்க. சபையில் தான் இருப்பாங்க, பாடல்கள் நடந்து கொண்டு இருக்கும், கர்த்தரை உயர்த்துகிற காரியங்கள் நடக்கும். ஆனால் அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, மெதுவாக அப்படி கை தட்டிட்டு இருப்பாங்க, என்ன நடக்குது யோசிப்பாங்க, இப்படியே இருப்பாங்க. கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்க வேண்டும். நம்முடைய செவிகள் அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா அதை நம்ம அனுமதிக்க வேண்டும். ஒரு உலக பாடல்களை கேட்கும் போது சிலருக்கு உற்சாகம் வருகிறது, ஆனால் கர்த்தருடைய பாடல்களை கேட்கும் போது நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது ரொம்ப முக்கியம். கவனத்தோடு இருக்கணும். தானியேல் 3:5 நம்ம பார்க்குறோம். அங்கே விற்கிறதுக்கு முன்பாக எல்லா கீத வாத்தியங்களும் என்ன செய்கிறாங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. பிசாசுடைய சில நேரத்தில் நம்ம சொல்கிறாங்க, வேதவாதிகள் தேவையில்லாத இசைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா செவி சாய்க்கக்கூடாது. அந்த இசைகள் எல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையிலேருந்து நம்ம என்ன செய்யணும்னா கீழே தள்ளும். அதனால உலக பாடல்கள், உலக காரியங்கள் அதெல்லாம் போகாமல் கர்த்தருக்கு ஏற்ற துதிகள் நமக்குள்ளே இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்கிறா பாருங்க, கர்த்தரை எக்காலத்தில் நான் என்ன செய்வேன் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் என்ன செய்யணும் இருக்கும். கர்த்தருடைய பாடலை பாடும் பொழுது நல்ல சத்தமாக பாடணும், முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு என்ன செய்யணும்னா பாடணும். அது எப்போயுமே அப்படி இருக்கணும். சில நேரத்தில் நான் பார்த்துருக்கேன், பெரிய பாடகர்கள்லாம் பாடுவாங்க, அப்போதெல்லாம் எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னா பயங்கரமாக சத்தம் போட்டு பாடுவாங்க. வேற ஒரு ஆள், சாதாரண ஒரு ஆள், யாருன்னே தெரியாத ஒரு ஆள் இப்போ மீட்டிங்கை பண்ணாங்கன்னா அவன் பாட்டுக்கு கண்டுக்காமல் இருப்பாங்க. அப்போ அவங்களோட ஆராதிக்கிற தன்மை எப்படி இருக்குது எப்படின்னா, நல்ல பாடகர் வந்து பாடும் பொழுது அவங்க என்னெல்லாம் எப்படிலாம் சொல்கிறாங்களோ அப்படிலாம் நல்லா பாடுவாங்க. யாருன்னே தெரியாத ஒரு நபர் பாடிட்டு இருக்காருன்னா அப்புறம் பாட்டு பாட்டோம் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய எண்ணம் அப்படி இருக்கக்கூடாது. யார் பாடுறன்றது முக்கியம் கிடையாது, நம்ம யாரை உயர்த்தி கொண்டு இருக்கோன்றது தான் நமக்கு முக்கியம். ஆகினால நம்ம செவிக்குள்ளே போய் கொண்டு இருக்கிற அந்த வார்த்தைகளை குறித்து நம்ம கவனமாக இருக்க வேண்டும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா செவிக்கு எது கேட்க இன்பமாக இருக்குன்னா புறணி பேசுகிற கேட்குறது ரொம்ப இன்பமாக இருக்கும். யாராவது எதாவது பற்றி சொல்கிறாங்கன்னா இன்னும் சொல்லுங்கள் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப
ஆர்வம் அப்படியே அதிகமாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படியே அதே கேட்ட பைபிளை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தவங்களேன், சரி எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, சமையல் இருக்குது, அப்படி போகிறேன்ட்டு அப்படியே போயிடுவாங்க. நம்ம எப்படிப்பட்ட நம்ம காது எதுக்கு டியூனாக இருக்குது, எதுக்கு அது ரெடியாக இருக்குது என்பதை குறித்து நம்ம பார்க்கணும். யாரோ பற்றி பேசுகிறது குறித்து கேட்பதில் இன்பம் அடைவதை விட கர்த்தருடைய பாடல்கள், கர்த்தருடைய வசனத்தில் கேட்பதில் நமக்கு அதிகமாக என்ன செய்யணும்னா நமக்கு இன்பமாக நமக்கு இருக்கணும். நிறைய உலக ஜனங்கள் பாருங்கள் அப்படி தான் பேசி கொண்டு இருப்பாங்க. யாரையோ பற்றி பேசுவாங்க, ஒரு புள்ளி தெரிஞ்சால் போதும் அதை வச்சு சம்மந்தமாக ஒரு கோலத்தையே போட்டு இல்லாத ஒன்றை இருக்கிறதா மாற்றி அப்படியே அதை 4 பேருக்கு பரப்பி அது காரியங்கள் அப்படியே போய் வித்தியாசமாக நடக்கிற ஒன்றுமா இருக்கும். போய் சேர்ற விஷயங்கள் ஒன்று என்ன செய்யணும்னா ஒரு மாதிரியாக இருக்கும். இதெல்லாம் இருக்குது. ஜனங்கள் அவங்க செவி எதுக்கு டியூன் ஆகிருக்குன்னா இந்த மாதிரி காரியங்களை கேட்க கேட்க அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா நம்ம எப்பயாவது அடுத்தவங்க பற்றி எவனாவது பேச மாட்டானா, எவனா வாழ்க்கையில் ஏதாவது நடக்குதா நம்ம தெரிஞ்சுக்க முடியாதா, இதுக்கு இப்படி அலைஞ்சு கொண்டு இருக்கிறவங்க உலக ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை கேட்பதற்கு நம்ம என்ன செய்யணும்னா கவனமுடையவளாக இருக்கணும். கர்த்தர் சொல்ல பாருங்க, நீங்கள் கேட்கிறவர்களை குறித்து நீங்கள் எப்படி இருக்குன்னா நீங்கள் கவனமாக இருங்க. உங்கள் காது வழியாக என்ன செய்திகள் போய்கொண்டு இருக்குது கவனமாக இருங்க. தவறான வார்த்தைகளாக பேசாதீங்க. வேதம் சொல்லுகிறது எந்த காரியத்துக்கும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. 3வது ஒரு காரியம், யாக்கோபு 3வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு 3வது அதிகாரம் 6வது வசனம். 3:6 யாக்கோபு. இங்கே நாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. நாவு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தை என்ன பண்ணுதுன்னா கரைப்படுத்தி விடும். ஆயுள் சக்கரத்தை என்ன செய்யுதுன்னா கொளுத்துக்கிறதா இருக்குது. நரக அக்கினியிலே போய் தள்ளுகிற அளவுக்கு நாவுக்கு என்ன செய்யுதுன்னா வல்லமை இருக்குது. நம்முடைய நாவை நாம் என்ன செய்யணும்னா கட்டுப்படுத்த வேண்டும். சில பேர் பேச ஆரம்பிச்சாங்கன்னா நிறுத்த முடியாது. சரி போதும்ப்பா, எனக்கு வேலை இருக்குப்பா, என்னை விடுப்பானா அப்படின்றத என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. கட்டுப்படுத்த வேண்டும். நாவை என்ன செய்யணும்னா கட்டுப்படுத்துகளாக இருக்க வேண்டும். 8வது வசனத்தை வாசிக்கலாம். அதே யாக்கோபு 3வது அதிகாரம் 8வது வசனம். அப்போ நாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதை அடக்க ஒரு மனுஷனால் என்ன செய்யாதுன்னா முடியாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்த உள்ளதாக இருக்குது. வார்த்தைகள் நாவை நம்ம சரியாக பயன்படுத்த வேண்டும். சில பேர்னா பார்த்தீங்கன்னா அவங்க வாய் கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்கும், பிரயோஜனமற்றதை பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நாவு சொல்கிறப்ப ஒரு நெருப்பு மாதிரி. சில நான் செய்தித்தாள்கள் சில காரியங்களை கேள்விப்பட சொல்கிறேன். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை என்ன பண்ணுறான்னா ஏதோ ஒரு கோபத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் நீ போய் எங்கேயா போய் செத்துடுறா அப்படின்ட்டாரு. அவன் அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு அப்படியே போய் செத்து போயிருக்கான். நிறைய அனுபவங்கள் இருக்குது. செய்தித்தாளில் நீங்கள் கூட படிச்சுக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். நாவை நம்ம சரியாக பயன்படுத்த வேண்டும். நாவை சரியாக உபயோகம் பண்ண வேண்டும். நம்ம வாய் கர்த்தருடைய காரியங்களை பேச வேண்டும். தேவையில்லாத காரியங்களை பேசும்பொழுது அந்த நாவுக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு விஷம் நிறைந்ததாக என்ன செய்யுதுன்னா இருக்கிறது. நெருப்பில் கொண்டு போய் என்ன செய்யுதுன்னா தள்ளுகிறது. அக்கினி நிறைந்ததாக இருக்கிறது. அந்த நாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த ஒரே ஒரு வார்த்தை, சில பேர் பாருங்க ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு காலத்துக்கும் பேசாமல் இருக்கவங்க கூட இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வாயை சரியாக என்ன செய்யணும்னா பயன்படுத்தலை. அப்போ நம்முடைய நாவுகள் நம்ம வாய் சரியானதை உபயோகம் பண்ணுகிறதா இருக்க வேண்டும். மத்தேயு 12வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 12:34. இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, விரியன் பாம்பு குட்டிகளை பரிசை குறித்து சொல்றாரு. நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானதை நீங்கள் எப்படி என்ன செய்வீங்கன்னா பேசுவீங்க அப்படின்னு சொல்லி அவர்களை குறித்து கடிந்து கொள்றதை நம்ம பார்க்குறோம். எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 4:29 சொல்லப்பட்டிருப்பாங்க, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாதுன்னா புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல் வார்த்தை உண்டானால் அதை கேட்குறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாமல் என்ன செய்யணும் ஆண்ட சொல்கிறாரு. ஏதாவது வார்த்தை பிரயோஜனமான வார்த்தை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீ பேசு. இல்லையா நீ பேசாமல் என்ன செய், அமைதியாக என்ன செஞ்சிடணும் இருக்கணும். பேசுறதுக்கு வாய் இருக்குன்றதுக்காக எதை வேணாலும் என்ன செஞ்சு கொடுக்கக்கூடாதுன்னா பேசக்கூடாது. அது ஆண்டு தெளிவாக சொல்ல பாருங்க, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து என்ன செய்யப்பட வேணாம்னா புறப்பட வேண்டாம். நான் வாயை கண்ட்ரோல் பண்ணணும். நாவு நம்முடைய கண்ட்ரோல் இருக்கணும். சில பேர் பாருங்க கெட்ட வார்த்தை
பயங்கரமாக பேசுவாங்க. கெட்ட வார்த்தை பேசுறதுனால ஏதோ ஒரு பெரிய தனக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. கெட்ட வார்த்தை பேசுனா அவர் ஏதோ பெரிய ஒரு ரவுடி மாதிரி அப்படி தான் நினப்பாங்க நினச்சி சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல்னா அப்படி தான் இருப்பாங்க. ஏன் அவன் பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசுவான்டா, அவன் ரொம்ப மோசமான ஆள் அப்படின்வாங்க. அப்படிலாம் சில பேர் கெட்ட வார்த்தை பேசுகிறத போட்டி வைப்பாங்க. எனக்கு நல்லா நிறையா கெட்ட வார்த்தை தெரியுதா, உனக்கு தெரியுதா, நம்ம பார்ப்போம்டா அப்படின்னு. அப்போ பாருங்கள், கெட்ட வார்த்தை பேசுகிறதே ஒரு கேவலமான விஷயம். அதையே பெருமையாக வேறு என்ன செய்கிறாங்கன்னா நினைக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அப்படிலாம் பேசுனா நம்மளை பார்த்து எல்லாரும் பயந்துருவாங்க. என்னையும் சாமுவேலையும் ஒரு தடவை ஒரு அதிகாரி, நாங்கள் அந்த படம் போகிறப்ப அவர் தான் திட்டினார். சாமுவேலுக்கு எனக்கும் சிரிப்பு வந்துருச்சு. அதை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். அதனால் கெட்ட வார்த்தை பேசுனா அவர் ரொம்ப கேவலமான காரியம். அதில் ஒன்றும் பெருமையே கிடையாது. ஆண்டவர் சொல்ல பாருங்க, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து என்ன செய்யப்படணும்னா, பேசுறதுக்கு பிரயோஜனமான வார்த்தை இருந்தால் அதை என்ன செய்யுங்க, நீங்கள் பேச. அதுதான் ஆண்டவர் சொல்லிட்டார். அப்படி தான் நம்ம இருக்க வேண்டும். ஆகையினாலே நம்ம வாயை குறித்து ரொம்ப கவனமுடையதாக இருக்கணும். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12:18. அவ சில பேரோட பேச்சு எப்படி இருக்குன்னா, பட்டயத்தை குத்துகிறது போல பேசுகிறவர்கள் உண்டு. சில பேரோட வார்த்தைகள் அப்படிதான், கத்தி எடுத்து குத்துன மாதிரி இருக்கும். அந்த தழுவு என்னைக்குமே என்ன செய்யாதுன்னா அப்படி வார்த்தைகளை பேசுவாங்க. ஆனால் ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ எப்படி இருக்குன்னா ஔஷதம். அப்படின்னா உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கறதா இருக்கிறது. நம்முடைய வார்த்தைகள் சோர்ந்து போயிருக்க மனுஷன், வாழ்க்கையில் துவண்டு போயிருக்க மனுஷன், ஏற்கனவே பல கஷ்டத்தில் இழக்கிற மனுஷனுக்கு நம்முடைய வார்த்தைகள் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குற மாதிரி என்ன செய்யணும்னா இருக்க வேண்டும். பட்டைய குத்துக்கோள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. ஆண்டவர் சொல்ல பாருங்க, இப்படியும் பேசுகிறவர்கள் இருக்காங்க. ஆனால் நீங்கள் எப்படி இருக்குன்னா ஒரு ஆரோக்கியமான வார்த்தையை பேசுங்க. உங்களுடைய வாயின் வார்த்தைகள் மற்றவருடைய காயங்களை என்ன செய்யணும்னா ஆற்ற வேண்டும். காயங்களை துடைப்பதாக இருக்க வேண்டுமே தவிர காயப்படுத்துகிறதாக இருக்கக்கூடாது. அதே போல் நீதிமொழிகள் 16:24 நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:24. யாராவது ஒருவர் சத்தமாக வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 16:24. அதான் பாருங்க, இனிய சொற்கள் எப்படி இருக்குன்னா ஆத்துமாவுக்கு மதுரமாக இருக்கிறது. நல்ல வார்த்தைகளை பேசுகிறவங்ககிட்ட போய் ஜனங்களை என்ன பண்ணுவாங்கன்னா உட்காருவாங்க. என்னோட நண்பர்கள் சில பேர் இருப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வந்தானே, ஜெஃப்ரி ஏதாவது ஒரு நல்ல வார்த்தையை பேச கேட்குறேன். வாழ்க்கையில் ஃபுல்லாகவே என்னதுன்னா எல்லாருமே நெகட்டிவாகவே பேசுகிறாங்க, எல்லாருமே எதிர்மறையாகவே பேசுகிறாங்க. ஏதாவது நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி நண்பர்கள் வந்து கேட்பாங்க. அப்போ என்ன சொல்லணும் வேதம், இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு எப்படி இருக்குன்னா மதுரமாக இருக்கும். உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்கன்னா உங்கள் கூட திருப்பி வந்து அவங்க பேசணும்னு நினைக்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், பேசணும். சரியான வார்த்தைகளை பயன்படுத்தணும். ஆத்துமாவுக்கு இன்பமான வார்த்தையாக இருக்கணும். அவருடைய காயத்தை மாற்றுறதா இருக்கணும். அவங்களுடைய துயரத்தை துடைக்கிறதா இருக்கணும். அவங்களுடைய சோர்வையெல்லாம் மாற்றி உற்சாகப்படுத்துகிறதா இருக்கணும். இப்படி ஒரு வார்த்தை உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் பேசணும், இல்லைன்னா நீங்கள் பேசவே கூடாதுன்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அதனால கவனத்தோடு நம்ம இருக்க வேண்டும். அதே போல் நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 25:16. சாப்பிடுவதை குறித்து ரொம்ப அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தேனே கண்டுபிடித்தாயனா நீ எப்படி சாப்பிட்னா, மட்டாய் சாப்பிட்னா அப்படின்னா என்னன்னா வயிற்றுக்கு போதுமான அளவுக்கு என்ன செய், சாப்பிடு. வேதம் சொல்லுகிறது சாப்பாடு குறித்து வேதம் கவனமாக இருக்க சொல்லியிருக்குது. சில பேரோட வாயில் சாப்பாடு போச்சுன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும், எப்போ நிப்பாட்டுனே தெரியாது, அது மாதிரி போய்கிட்டே இருக்கும். சாப்பாட்டு பிரியர்கள் சில பேர் இருக்காங்க. இன்றைக்கி அதையே பெருமையாக கூட சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு ஃபூடி, நான் ஒரு சாப்பாடு பிரியல், அப்படியே சாப்பிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது என்ன செய்ய வேண்டும், வாய்க்கு கடிவாளத்தை போடணும். வார்த்தையை பேசுகிறது மாத்திரம் அல்ல, வாய்க்குள்ள போகிற சாப்பாடுக்கும் என்ன பண்ணணும்னா ஒரு கடிவாளத்தை போட வேண்டும். தீத்து 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தீத்து 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். நெத்து சொல்லி அந்த கிரேத்தா தீவா சொல்லி பாருங்க, ஓயா பொய்யர். அந்த ஊருக்காரங்க பேசுனாலே எப்படி தான் இருக்கும்னா பொய்யுமா பேசிகிட்டே இருப்பாங்க. நான் யோசித்து பார்க்குறேன், அந்த இருக்க எல்லாருமே பொய்யா தான் இருக்காங்க, யாருமே உண்மை இல்லை. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பொய்யை மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படி தான் வாழ்ந்தாங்கன்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே பொய்யை மட்டும் தான் பேசியிருக்காங்க. ஓயா பொய்யர். ஒருத்தர் நல்லா இருந்தால் தான் பரவாயில்ல, சமாளிச்சிடலாம்.
பேசுகிற 2 பேருமே பொய்யவே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அது எப்படிப்பட்ட ஒரு ஒரு உரையாடலாக இருக்குன்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். சிலதுக்கு சிரிப்பாக கூட இருக்கலாம், சிலதுக்கு நமக்கு இப்படிலாம் இருந்திருக்காங்களே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் அந்த அந்த மக்கள் எப்படின்னா ஓயா பொய்யர், பெரு வயிற்று சோம்பேறிகள். நல்லா சாப்பிட்டு என்ன பண்ணுறதுன்னா அப்படியே படுத்து கிடக்கிறது, என்னத்தையாவது திங்கிறது. அப்படிப்பட்ட சோம்பேறிகள் வாயை குறித்து கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 23:20 வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23 அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கலாம். சொல்லப்படுவாங்க, மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தினி காரணியும் நீ என்ன செய்யாத. எவனாவது ஒருத்தர் சாப்பாடு பிரியனா இருக்கான், சாப்பாடு ராமனா இருக்கான் அப்படின்னா அவன் கூட நீ போய் என்ன செய்யாத, சேராத. எச்சரிக்கை கொடுக்குது பைபிள், ஆண்டுடைய வார்த்தை. வாய்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதை சாப்பிட்றோம் என்பதை குறித்து ரொம்ப முக்கியம். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நமக்கு உடலுக்கு என்ன பண்ணுதுன்னா நமக்கு சத்துக்களை நமக்கு கொடுக்குது. அது மூலம் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்போ இன்றைக்கு உலகத்தில் தேவையில்லாத உணவுகள் இருக்குது, பாதிப்பை ஏற்படுத்துகிற உணவுகள் இருக்குது. இருந்தாலும் ஜனங்கள் அதை ருசிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிடுகிறா இருக்காங்க. நான் ஒரு செய்தித்தாளில் வாசித்தேன், ஒரு கம்பெனி ஒரு பொருள் தயாரிக்குது, தங்களோட பொருள் பாதிப்பை ஏற்படுத்தும், அதை சாப்பிட்றவங்களுக்கு உண்மையிலே பாதிப்பு ஆகும், ஆமாம் அப்படி தான் இருக்குன்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கொண்டு இருக்காங்க. அதே பொருளை இன்றைக்கி எல்லாரும் வாங்கி என்ன செய்கிறாங்கன்னா சாப்பிட்டு இருக்காங்க. இங்கே போய் நீங்கள் தேடி பார்க்கலாம், இன்டர்நெட்டில் இருக்குது. அந்த கம்பெனியே சொல்லுது எங்கள் பொருளை சாப்பிட்டா அவங்க மனுஷனுக்கு என்ன பண்ணுன்னா அவனுக்கு ஏதோ ஒரு பக்க விளைவுகள் அவனுக்கு வரும், அதனால் அவனுக்கு பின்விளைவுகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அவர்களே பகிரங்கமாக ஒத்துக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த இது இன்னும் வைத்துக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ எதை சாப்பிட்றோம் ரொம்ப முக்கியம். உடலை பாதுகாப்பது ரொம்ப முக்கியம். நம்ம எதை சாப்பிட்றோமோ அதுக்கு ஏற்றமாக தான் நம்மளோட உடல் அமைப்பு நமக்கு என்ன செய்யணும் இருக்கும். ஆரோக்கியமாக நம்ம என்ன செய்ய முடியும்னா இருக்க முடியும். கண்டதையும் சாப்பிட்டு சோம்பேறித்தனக்குள்ள போய் நிறைய சாப்பாடுகள்லாம் சாப்பிட்றாங்க, அது அவங்களோட உடலுக்கு ஆரோக்கியமே கிடையாது. ஆனாலும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. நம்ம கடிவாளம் போட வேண்டும். 21 வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழி 20:23-21 வாசிக்கலாம். போஜன பிரியன் என்ன ஆவானா தரித்திரனா மாறுவான். வாழ்க்கையில் சாப்பிட்டு வியாதிப்பட்டு இருக்கிற செல்வத்தையெல்லாம் இழந்து தரித்திர நிலைமைக்கு என்ன செய்கிறாங்கன்னா போகிறாங்க. ஆகையினாலே கவனமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய வாய் ஏதோ சாப்பிடுது, கண்டதையும் திங்குதா, பார்த்தோன்னே சாப்பிடலாம் தோணுதா, இன்னும் சாப்பிடலாம்னு நினைக்குதா, கவனமாக இருக்க வேண்டும். அளவாக சாப்பிட வேண்டும். ஆண்டவர் சொல்லிக்கா பாருங்க, தேனை கண்டாயனால் கரெக்டாக அளவாக சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. மிதமிஞ்சி சாப்பிட்டா என்ன பண்ணிடுவேன். சில பேர் அப்படி சாப்பிடுவாங்க, வாந்தி எடுக்கிற அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, சாப்பிடுவாங்க. பார்த்தோன்னே கட்டுப்படுத்த முடியாது வாயை. ஆனால் நம்ம அப்படி இல்லை, வார்த்தைகளையும் கட்டுப்படுத்த தெரிய வேண்டும். எதை சாப்பிட்றோமோ அதையும் என்ன பண்ணணும்னா கட்டுப்படுத்தக்கூடாது இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 23:1-2 வசனங்களை வாசிக்கலாம். எங்கேயா போய் ஒரு முக்கியமான இடத்துல போய் சாப்பிட உட்காந்தோம்னா நன்றாக என்ன செய்யணும்னா கவனித்து பார்க்கணும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். எதை வைக்க சொல்கிறார் பாருங்க. போஜன பிரியனா இருந்தால் கழுத்தில் எடுத்து கத்தியை வச்சிரு, வேற வழி. அப்படி இல்லைன்னா உன்னை வாய் என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. நீ சாப்பாட்டு பிரியனா இருந்தனா கத்தி எடுத்து கழுத்துக்கு நேரம் நீ வச்சுக்கோ, இதுக்கு மேலே சாப்பிட்டா நான் கழுத்தில் நம்ம எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ற நிலைமையில இரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம சாப்பிடுகிற சாப்பாடுகள் எல்லாமே ஆரோக்கியமானது அல்ல, உடலுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய உணவுகள் இருக்கிறது. ஆனால் ருசிக்காக நிறைய பேர் சாப்பிட்றாங்க. நம்ம எல்லாரும் அப்படி இருக்கக்கூடாது. எது நமக்கு தேவையோ, எது ஆரோக்கியம் தருமோ அதை மாத்திரம் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தால் போதும். கர்த்தருக்காக வாழ்வது தான் ரொம்ப முக்கியம். தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு பிற்காலத்தில் பெரு நோய்களுக்கு பலியாகி செல்வத்தை இழந்த அநேக பேர் இருக்காங்க. ஆகையினாலே போஜன பிரியலாக இருக்கிறான். எங்கேயாவது போய் பேக்கரியை பார்க்குறப்பயே சாப்பிடலான்னு ஒரு ஆசை தோணும். ஆனால் அப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா போகக்கூடாது. நம்முடைய வாய் நம்முடைய கண்ட்ரோல் என்ன செய்யணும்னா இருக்க வேண்டும். சில நேரத்தை சொல்லுவாங்க, இப்போ தெருவில் எல்லாருமே கறி எடுக்கிறாங்க, நான் மட்டும் எப்படி கறி சாப்பிடாமல் இருக்க முடியும். அப்படியா இருக்கணும், கட்டுப்படுத்த வேண்டும். வாய் நம்மளோட என்ன செய்யணும், கண்ட்ரோலில் இருக்கணும். நம்ம வாயை இன்னொருத்தர் என்ன பண்ணக்கூடாதுன்னா கண்ட்ரோல் பண்ண. இன்னொருத்தர் ஒரு சாப்பாடை சாப்பிட்றாங்கன்றதுக்காக நானும் அதை சாப்பிடுன்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. நம்முடைய வாய் நம்முடைய கண்ட்ரோலில் என்ன செய்யணும்னா இருக்கணும். என்னுடைய நண்பர்கள் பெரும்பாலும் ஹோட்டல் போகும்போது என்னையை கூப்பிட்டு போவாங்க. சிலதுக்கு அவங்ககிட்ட காசு கம்மியாக தான் இருக்கும், அவங்க மட்டும் தான் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஆனால் கூட கம்பெனிக்கு யாராவது வந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. பெரும்பாலும் என்னையை கூப்பிட்டு போவாங்க. நல்லா அவங்க சொல்லுவாங்க, நான் உன்னை கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்குது, நான் முன்னாடி உட்காந்து சாப்பிட்டாலும் நீ எதுவும் என்ன செய்ய மாட்டேன், நினைக்க மாட்டேன், அதனால தான் உன்னை நான் என்ன செய்ய போகிறேன், கூப்பிட்டு போகிறேன் அப்படின்வான். ஸோ அப்போ நமக்கு என்னென்னா, யாரோ ஒருத்தர் நமக்கு பிடிக்கிற சாப்பாடு சாப்பிட்றாங்க, ஒரு விதமான சாப்பாடை சாப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம அதை கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அப்படின்லாம் எண்ணம் வரக்கூடாது. வாய் நம்மளுடைய கண்ட்ரோல் என்ன செய்யணும்னா இருக்கணும். அளவாக சாப்பிடணும், அளவாக பேசணும், சரியான விதத்தில்
நம்ம நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சாப்பிட்டு வாழ்க்கையை நாசமாக்கின நிறைய பேர் இருக்காங்க. தானியேல் பாருங்க, நான் ராஜாவின் போஜனத்தாலும் எதுனாலும் என்ன செய்ய மாட்டேன்னா நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். அவரே சவால் விடுறாரு, நான் இதைத்தான் சாப்பிட போகிறேன், இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் பாருங்கள் யார் ஆரோக்கியமாக இருக்கா, யார் கரெக்டாக இருக்கா, யாரோட முகங்கள் நல்ல தெளிவாக இருக்குது, யார் நல்லா யோசிக்கிறான், யார் நல்லா திறமையாக இருக்கா நீங்கள் பாருங்கன்னு அவரே சவால் விடுறாரு. அதையும் ஏற்றுக்கிட்டு அப்படியாக சாப்பாடு பரிமாறப்படுது. ஆனால் தானியேலுடைய முகங்கள்லாம் என்னன்னா 10 மடங்கு சமர்த்தனாக என்ன செஞ்சாருன்னா அவர் பார்த்தார். ஏன்னா சாப்பிட்ற உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அதை அலட்சியம் பண்ண முடியாது. இன்றைய காலகட்டத்தில் எப்படியோ உணவு தயாரிக்கப்படுகிறது. ஆனால் நம்ம நல்லா சாப்பிடணும், நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும், கர்த்தருக்காக வாழணும். அடுத்ததாக ஒரு காரியம், ஆதியாகமம் 8வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 21வது வசனம். இந்த இடத்துல பாருங்க, நம்முடைய எண்ணங்கள் குறித்து சொல்லப்படுற நம்ம மூளை சிந்திக்கிற காரியங்கள் தேவன் சொல்றாரு பாருங்க. சிறு வயது தொடங்கி எப்படி இருக்குதுன்னா பொல்லாத எண்ணமாக தான் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே பொல்லாத எண்ணங்கள் என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விதைக்கப்பட்டு வளர்ந்து வரும்போது அது மாதிரி வருது. ஆகினாலே நம்ம எண்ணங்களை குறித்து நம்ம கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். நம்ம எண்ணத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் போடப்படுது, எண்ணத்தில் என்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை குறித்து கவனத்தோடு இருக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவரே சொல்றாரு பாருங்க, சிறு வயது தொடங்கி எப்படி இருக்குதுன்னா பொல்லாததாக இருக்க. நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 14:15. இந்த இடத்துல பாருங்க, சிம்சோன் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. சிம்சோன் விடுதலை சொல்லியிருக்காரு, யாரும் கண்டுபிடிக்க முடியல. அவள் பார்த்து நீ எனக்கு விடுதலை எனக்கு விடுவிக்க வேண்டும், இல்லைன்னா நான் என்ன பண்ணிடுவோம்னா உன் தகப்பன் வீட்டையும் உன்னையை நாங்கள் அக்கையினால் என்ன பண்ணிடுவோம்னா நாங்கள் சுட்டறிவித்துவிடுவோம் சொல்கிறாங்க. இப்போ அதை கேட்ட அந்த பெண் என்ன பண்ணிட்டாங்கன்னா பயமாயிட்டாங்க. ஸோ அந்த பயந்தனால என்ன ஆயிடுச்சுன்னா அவர் சிம்சோனை போய் டெய்லி போய் என்ன பண்ணிட்டே இருக்காங்கன்னா தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்க. அது ஏன்னா எண்ணத்துக்குள்ளே போய் என்ன பண்ணிச்சுன்னா அந்த அவங்க சொன்ன வார்த்தைகள் போய் அப்படியே போய் என்ன செஞ்சுன்னா உக்காந்துருச்சு. அப்போ அந்த எண்ணம் போய் உக்காந்த உடனே அவர் எல்லாரும் சிம்சோனை போட்டு தொல்லை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்திரீ நினச்சிக்கலாம், சிம்சோன் எவ்வளோ பெரிய பலசாலி, நீ முடிஞ்சா நீ வந்து பாடுறா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கலாம், என் கணவர் எப்படி படுறது தெரியுமா, நீ அப்படி பண்ணிருக்கியா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க எண்ணத்துக்குள்ளே எது முன்னாடி போய் சேர்ந்துருச்சுன்னா அவங்க பயமுறுத்தின அந்த காரியங்கள் எண்ணத்துக்குள்ளே போய் என்ன செஞ்சிருச்சுன்னா உக்காந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னதுன்னா அந்த பயத்தின்படியே அவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா செயல்பாடுகள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. கடைசியில் அவங்க சொன்ன மாதிரியே தீயில என்ன பண்ணிட்டாங்கன்னா அக்கினி சுட்டரித்து மரித்து போகக்கூடிய நிலைமை. ஆகினாலே நம்ம எண்ணங்கள் நம்ம கரெக்டாக இருக்க வேண்டும். நம்ம பிசாசு கூட பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த சில நேரத்தில் பெண்கள் அவங்களுடைய எண்ணங்கள் சில நேரத்துக்கு வீக்காக ஆண்டு சொல்லாமல் பெண்கள் பலவீனமான ஒரு பாண்டமாக இருக்கா அப்படின்னா என்னென்னா அவன் எண்ணங்களை சில நேரத்துக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. அப்போ அந்த டைமில் போய் என்ன பண்ணுறேன்னா சில காரியங்களை சொல்கிறது, அது சொன்ன உடனே இவங்க என்னன்னா அதன்படி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி அப்படி தான் கர்த்தருக்கு பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்களை எண்ணங்களுக்குள்ளே புகுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வந்து கொண்டு இருக்காங்க. இந்த ரட்சிக்கப்படுற கூட்டத்தை எப்படியாவது தடை பண்ணணும், சபைக்கு போக கூடாதபடிக்கு எதையா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயங்கர திட்டம் போடுறாங்க. ஒரு காலத்தில் எப்படி சொல்லி பார்த்தாங்கன்னா ஆண்டவரோட ஏற்றுக்கொள்ளவங்கள அடித்து பார்த்தாங்க, ஏதோ பண்ணி பார்த்தாங்க. அப்படி இருந்தும் இந்த எழுப்புதல் தடுக்க முடியல, ரட்சிக்கப்படுறத நிறுத்த முடியல. அடுத்து என்ன பண்ணாங்க, கீழ் சாதியாக இருக்கவன் தான் சர்ச்சுக்கு போவான், நீ எல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி எண்ணங்களோடு கூட அவன் என்ன பண்ணாங்கன்னா செயல்படுத்த ஆரம்பிட்டாங்க. அதுவும் என்ன பண்ணலன்னா ஹெல்ப் பண்ணலை. இப்போ அடுத்து என்ன வருதுன்னா ஊழியக்காரர்களை பற்றி தவறான எண்ணங்களை விசுவாசிகளுக்குள்ளே விதைக்கிறாங்க. ஊழியக்காரர்களை பற்றி தவறான காரியங்கள், ஊழியக்காரர் பார்த்தீங்களா எப்படிலாம் இருக்காரு, அவர் என்னென்ன காரியங்கள்லாம் செய்கிறாரு, அவருக்கு எப்படி எங்கிட்ட பணம் வருது, எப்படிலாம் இருக்காரு அப்படின்னு சொல்லி தவறான எண்ணங்களை அவங்களுக்குள்ள என்ன செய்கிறாங்கன்னா புகுத்துறாங்க. அந்த எண்ணத்தை அவங்களுக்குள்ளே புகுத்திட்டா அடுத்து அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆலயத்துக்கு போவதும் ஊழியக்காரர் மேலே தவறான சிந்தனை, ஊழியத்தின் மேலேயே ஒரு கேள்வி, இப்படியெல்லாம் வருது. இது எதுனா அந்த எண்ணங்கள் மூலமாக என்ன செய்கிறாங்கன்னா செயல்படுறாங்க. இன்றைக்கி நாம் கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட காரியங்கள் போய்கொண்டு இருக்கு, நம்ம சிந்தைகளை யார் எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்ன செய்கிறாங்கன்னா போட்டு கொண்டு இருக்கா. நாட்டில் நிறைய பேர் அநியாயம் பண்ணுறான், கொள்ளை அடிக்கிறான், அவனை பற்றிலாம் அவனுக்கு கவலையே கிடையாது.
ஊழியத்தை எப்படியாவது என்ன செய்யணும், நிறுத்த வேண்டும். ரட்சிக்கப்படாதபடி கூடாதபடிக்கு எதையாவது தடைகளை உண்டாக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணுறது, எண்ணத்தில் போய் முதல் தவறான எண்ணங்களை என்ன செய்ய வேண்டும், விதைக்க வேண்டும். ஊழியக்காரரை பற்றி, அவங்களுக்கு குடும்பங்களை பற்றி, அந்த ஊழியக்காரர் பெரிய ஊழியக்காரர் அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு, அவர் மக்களை ஏமாத்துறாரு, இதை பண்ணுறாரு, அதை பண்ணுறாரு, அப்படி இப்படின்னு கண்டதையும் சொல்லி ஊழியக்காரங்க மேலே இருக்க அந்த நம்பகத்தன்மை எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சிதைக்க முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நானும் கவனத்தோடு இருக்க வேண்டும். நம்ம எண்ணத்தில் எந்த மாதிரி காரியங்கள் விதைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, எண்ணங்களுக்குள்ள எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு செலுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஊழியக்காரர் தான் விசுவாசிகள், அவர் என்ன செய்ய முடியும்னா கரெக்டாக நடத்த முடியும். இந்த தவறான உபதேசங்கள்லாம் கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்களாம் முத யார்கிட்ட போவாங்கன்னா டைரெக்டாக ஊழியர்கிட்ட வரமாட்டாங்க, விசுவாசிகிட்ட தான் போவாங்க. ஏன்னா விசுவாசிகள் தான் அட்டாக் பண்ண முடியும். அவங்கள தான் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு மடக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்ல முடியாத நிலைமையில் இருப்பாங்க. அப்போ அவங்கள போய் எளிமையாக என்ன பண்ணிடலாம்னா அவங்களோட எண்ணத்தில் குழப்பத்தை உண்டாக்கி பல காரியங்களை பேசி அவங்கள அப்படியே மடைமாற்றம் செய்து அப்படியே அவங்க சத்தியத்திலிருந்து அவங்க விலக்கி செல்லலாம் என்ற எண்ணம் இருக்கிறது. நீங்கள் நம்ம எண்ணங்களை குறித்து கரிசன உடைகளாக இருக்க வேண்டும். நம்ம எண்ணத்துக்குள்ள யார் என்ன செய்தியை விதைக்க நினைக்கிறார்கள் என்பதை குறித்து நம்ம சிந்திக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் சொல்ல பாருங்க, நல்ல நிலத்தில் விளைந்த விதைகள் 30, 60, 100 என்ன செய்யுதுன்னா பலன் தரத்தக்கதாக இருக்குது. அப்போ நமக்குள்ளே விதைக்கப்படுகிற இந்த எண்ணங்கள், விதைகள் நல்ல எண்ணங்களாக விதைக்கப்படுதா, கவனத்தோடு இருக்க வேண்டும். இன்றைக்கி ஊழியத்தை ரட்சிக்கப்பட்டவர்கள் சபைக்கு போகக்கூடாது, அவங்களை தடுக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான தவறான எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே புகுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. தந்திரமான அந்த உலகத்தில் நாம என்ன செய்யணும்னா காப்பாற்றி கொள்ள வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள். அப்படின்னா வஞ்சனை எப்படி வரும்னா வார்த்தையெல்லாம் வரும், தவறான வார்த்தைகள், எதிர்மறையான வார்த்தைகள் புகுத்தப்படும் போது நாம் அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் தைரியமாக நாம் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 3வது வசனம். நீதிமொழிகள் 7:3. ஆ 7:3 நீதிமொழிகள். அவைகளை எதை இது இருதய பழகணும் அப்படின்னு என்னன்னா, நம்மளை எண்ணத்தில் எதை எழுதிக்கணும்னா கர்த்தருடைய வசனம் என்ன செய்யப்பட்டிருக்கணும்னா எழுதப்பட்டிருக்க வேண்டும். இப்போ என்கிட்ட யாராவது ஒருத்தர் ஒன்று பேசுகிறாங்கன்னு வைங்களேன், என் இருதயத்தில் எண்ணங்களில் வசனம், தேவனுடைய வசனம் நிறைஞ்சிருந்துச்சுன்னா நான் அவங்கக்கிட்ட என்ன பண்ணுவேன்னா அவங்க சொல்கிற காரியத்தை எதிர்த்து பேசுவேன். நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லை நீங்கள் தப்பான ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் எண்ணத்தில் கர்த்தரோட வசனமே இல்லைன்னா யார் என்ன சொன்னாலும் நான் என்ன பண்ணுவேன்னா நான் நம்புகிறேன்னா நான் மாறிவிடுவேன். ஆகையினாலே வேதம் சொல்லுகிறது, இருதயமாய பலகையில் அது என்ன செய்யணும்னா எழுதி வைக்கணும். எண்ணத்தில் கர்த்தருடைய வசனத்தை நீ என்ன செய்யணும்னா நீ பதிய வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 1:21. இப்போ ஒரு மனுஷன் எப்படி வீணா போறானா, தன்னுடைய சிந்தையினால என்ன பண்றானா வீணராகிறான். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள், எல்லோருக்கும் வாக்குத்தத்தம் இருந்தது. ஆனால் எண்ணம் அவங்களுக்கு என்னன்னா சரியா இல்லை, அவங்களோட எண்ணங்கள்ல சரியான ஒரு நிலைவரமான ஒரு எண்ணம் இல்லை, ஒரு நிலைப்பாடு சரியாக எடுக்கணும், சத்தியத்தின்படியே தான் நம்ம எடுக்கணுன்ற எண்ணம் இல்லை. ஆனால் யாருக்கு இருந்துச்சுன்னா யோசுவாவுக்கும் காலேபுக்கும், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே நாங்கள் என்ன செய்வோம்னா சேவிப்போம் என்கிற அந்த எண்ணம் அவருக்குள்ளாக இருந்தது. ஆனால் பின்பற்றி வருகிற லட்சக்கணக்கான ஜனங்களுக்குள்ள அந்த எண்ணம் இல்லை. தங்களுடைய சிந்தையினாலே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வீணாகி போயிட்டாங்க. நமக்கு சிந்தையில் திணிக்கப்படுகிற காரியங்கள் ரொம்ப முக்கியம். அந்த சிந்தனை விதைக்கப்பட்டுருச்சுன்னா அந்த சிந்தனையின்படி தான் அவங்களோட யோசிக்கிற விதங்கள், அவங்க செயல்படுற விதங்கள் எல்லாமே அதுக்கு அடிப்படையாக ஒன்று பின்னாடி வந்துட்டே இருக்கும். நம்முடைய சிந்தையினால் நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா வீணாக போயிடக்கூடாது, நம்ம ரட்சிப்பை இழந்துடக்கூடாது, கர்த்தருடைய சபை கூடி விடுதலை என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா விட்டு விடக்கூடாது. ரொம்ப கவனத்தோடு இருந்து நமக்குள்ள எண்ணங்களை சரிப்படுத்த வேண்டும். சிந்தையினாலே வீணரானார்கள். வசனம் 6வது இருக்குது, தேவ ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு எண்ணங்கள் என்ன பண்ணுச்சுன்னா தவறான எண்ணங்களாக அங்கே இருந்தது. அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12:23 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12:23. அப்போ மூடனுடைய எண்ணம் என்ன பண்ணுதுன்னா மதியினத்தை அது என்ன பண்ணுதுன்னா பிரசித்தப்படுத்துது. தன்னுடைய எண்ணத்தில் இருக்க தேவையில்லாத காரியங்களை, மதியீனமான காரியங்களை அது என்ன பண்ணுதுன்னா பிரசித்தப்படுத்தும். மூடனுடைய இருதயமோ மதியீனத்தை என்ன பண்ணுன்னா
பிரசித்தப்படுத்தும். வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எண்ணங்கள் நிறைவினால வாய் என்ன செய்யுதுன்னா பேசுகிறது என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ எண்ணங்கள் எது நிறைஞ்சிருக்கோ வாயில் அதுதான் என்ன செய்யுதுன்னா வருகிறது. மூடருடைய இருதயம் என்ன பண்ணுன்னா மதியினத்தை பிரசித்தப்படுத்தும். நம்முடைய எண்ணங்களில் கர்த்தருடைய வசனம் என்ன செய்யப்பட்டிருக்கும்னா இருதயமாகிய பலகையில் அது நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:11. இப்போ பவுல் என்ன பண்ணான்னா கர்த்தருக்காக நான் எல்லாவற்றையும் எப்படி என்றேன்னா நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அதுதான் கிறிஸ்துவை தவிர மற்ற எல்லாமே எனக்கு ஒரு குப்பைக்கு சமம் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். அதுதான் அவருடைய எண்ணமாக என்ன செய்யுதுன்னா இருக்கிறது. அதனாலே பவுலை போல நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா கிறிஸ்துவை தவிர மற்ற எல்லாவற்றும் நஷ்டமாக நினைக்கணும். அது ஒரு குப்பையாக நம்ம என்ன செய்யணும்னா நம்ம நினைக்க வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு வேண்டும். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:16. 2:16. அதே தான். பவுல் சொல்றாங்க எங்களுக்கோ என்ன சிந்தை உண்டாயிருக்குதுன்னா கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்போ நாம நம்முடைய எண்ணத்தை சோதித்து பார்க்கணும். நம்முடைய எண்ணத்தில் கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறதா? இயேசுவை போல யோசிக்கிறோமா? இயேசுவை போலவே நம்ம பேசுகிறோமா? இயேசுக்கு இருந்த சிந்தையே நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சோதிக்க வேண்டும். இங்கே பவுல் சொல்ல பாருங்க, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை என்ன பண்ணியிருக்குன்னா உண்டாகி இருக்கிறது. இன்னைக்கு எண்ணங்கள் நல்லா இருக்கணும். இன்னைக்கு ஜனங்கள் பாரம்பரிய சபையில் இருக்க மக்கள் அவங்க எண்ணங்களை நிறைய காரியங்கள் விதைக்கப்பட்டிருக்குது. தேவையில்லாத காரியங்களை செய்கிறாங்க. இந்த வேளாங்கண்ணி கோயிலெலாம் போனோம்னா அந்த பக்கத்தில் இருக்க சில வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். முழங்கால் போட்டுகிட்டே ரொம்ப தூரம் இது பண்ணுறாங்களாம். அதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த ஜெப மாலையை போடுறது, இந்த எண்ணெய் பாட்டிலை வாங்குறது, இதெல்லாம் அவங்களே எண்ணங்களை பதியப்பட்டிருக்குது. ஸோ ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படணும்னா இதெல்லாம் அவன் செய்ய தேவையே கிடையாது. கர்த்தருடைய கட்டளையை அவன் கை கொண்டாலே போதும், கர்த்தருடைய வசனத்தை அவன் கை கொண்டாலே போதும், ஆசீர்வாதம் அவனை தேடி என்ன செய்யணும்னா வரும். ஆனால் அவர்களுடைய எண்ணங்களுக்குள்ளே என்ன பண்ணியிருக்குன்னா அப்படிப்பட்ட காரியங்கள் பதியப்பட்டு இருக்குது. ஆகையினால அவங்களுக்குள்ள சத்திய வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்குது, இப்படிலாம் நீங்கள் பண்ண தேவையே இல்லை என்று சொன்னால் கூட இது எங்களோட பக்தியை வெளிக்காட்டுறதுக்காக நான் இப்படி பண்ணுறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய எண்ணங்கள் அந்தளவுக்கு மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் நானும் நமக்கு எப்படி இருக்கணும்னா கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு என்ன செய்யணும்னா உண்டாயிருக்க வேண்டும். அதை தான் பவுல் சொல்கிறாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை என்ன பண்ணியிருக்குன்னா உண்டாக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஒரு காரியம் மார்க்கு 18:8-9 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 18:8-9 வசனங்கள். அது சொல்ல போனா உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை நீ என்ன செய்ய போடுனா தரித்து எரிந்து போடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. கைகை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குரிய வேலைகளை நம்ம செய்யல உற்சாகமாக இருக்க வேண்டும். நம்முடைய கை கர்த்தருக்காக பயன்பட வேண்டும். ஆனால் அந்த கை உனக்கு இடரல் உண்டாக்குதுன்னா நீ உன் கையை நீ என்ன செய்யணும்னா தரித்து போடு என்று சொல்லப்பட்டிருக்குது. சங்கீத புஸ்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 9:16. சிக்கி கொண்டான். துன்மார்க்கன் என்ன பண்ணனா அவனை கையின் செய்கையினாலே அவன் என்ன செய்யறானா எங்கேயாவது போய் இவன் மாட்டிக்கிறான், தீமையால போய் விழுறான். ஏன்னா அவனுடைய கையின் செய்கைகள் எப்படி இருக்குதுன்னா துன்மார்க்கம் நிறைந்ததாக இருக்கிறது. சங்கீதம் 18:20 வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 18:20. கையின் சுத்தத்துக்கு தக்கதாக கர்த்தர் என்ன செய்யறாருன்னா நம்முடைய கை சுத்தமாக இருக்க வேண்டும். எந்த துன்மார்க்கமான காரியத்துக்கும் நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாதுன்னா நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம சபையில் பவுன்மேரி சிஸ்டர் இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. அவர் ஒரு நாள் கூட லஞ்சம் வாங்கினதே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த வேத வசனம் சொல்லியிருக்குது, நம்முடைய கை எப்படி இருக்கணும்னா சுத்தம் உடையதாக இருக்க வேண்டும். நம்ம கையின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணான்னா எனக்கு சரி கட்டினா. அப்படி நம்ம கைகள் இன்றைக்கி உலகத்தில் பல லஞ்சம் வாங்கி கொண்டு இருக்காங்க. அவங்க கையினாலே பாவத்தை செய்கிறாங்க, அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஆனால் நீங்கள்னாலும் அப்படி இல்லை. கர்த்தர் சொல்றார் நம்முடைய கரங்களை குறித்து என்ன செய்ய வேண்டும்,
கவனமாக இருக்கணும். உங்களுடைய கரங்கள் கர்த்தருக்கானவைகளை செய்ய வேண்டும், கர்த்தருக்காக உழைக்க வேண்டும், கர்த்தருக்காக காரியங்களை செய்ய வேண்டும். மாறாக துன்மார்க்கத்துக்கு கை என்ன பண்ணக்கூடாதுன்னா அது இடம் கொடுக்கக்கூடாது. சங்கீத புஸ்தகம் 128 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 128:2. கர்த்தர் பாருங்க, உன் கையின் பிரயாசத்தை நீ என்ன செய்வானா, நீ கையினால என்ன பண்றியோ அதெல்லாம் நான் என்ன செய்யறேன்னா ஆசீர்வதிக்கிறேன். அது எப்போனா நீ என்னுடைய வார்த்தையின்படி நீ செய்யும் பொழுது, என்னுடைய வார்த்தையின்படியே உன் கையின் கிரியெல்லாம் இருக்கும் பொழுது உன் கையின் பிரயாசத்தை நீ என்ன செய்வானா சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் என்ன செய்யணும்னா உண்டாக. யோசேப்பை குறித்து பார்க்குறோம். யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனா என்ன செஞ்சானா மாறினா, என்னென்ன பண்ணானோ எதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஆசீர்வாதம். தன் கையினால என்னென்ன வேலைகளை செய்கிறானோ அது எல்லாமே ஆசீர்வாதமாக என்ன செய்யணும்னா மாறுகிறது. எதனால் அப்படின்னா தன்னுடைய கையை அவர் காத்து கொண்டார், பரிசுத்தமாய் காத்து கொண்டார். துன்மார்க்கத்துக்கு உடன்படுவதற்கு அது கையை அனுமதிக்கலை. கர்த்தர் அவர் செய்கிற எல்லா காரியத்தையும் ஆசீர்வதித்தார். கையின் பிரயாசத்தை என்ன செய்வாய்னா நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உனக்கு என்ன செய்யும்னா உண்டாகி இருக்கும். அதே போல் சில வசனங்கள் இருக்குது. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 4வது வசனம், 13வது அதிகாரம் 24வது வசனம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்முடைய கரங்களை குறித்து அது முக்கியமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய கரங்களை நீதிக்கானவைகளாக நம்ம பயன்படுத்த வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்குது, பிறம்பை கையாடாதவன் தன் மகனை என்ன செய்கிறானா பகைக்கிறான், அவன் மேல் அன்பாக இருக்கிறவனோ ஏற்கனவே அவனை என்ன செய்கிறானா தண்டிக்கிறான். அப்போ கரங்களை எதுக்கு பயன்படுத்தணும்னா தண்டிப்பதற்கு பயன்படுத்தணும். அது எதுக்குன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது தண்டிப்பதற்கு கரங்களை பயன்படுத்த வேண்டும். சில பேர் பாருங்கள், பிள்ளைகளை கண்டுக்கிறதே கிடையாது, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க மனம் போன போக்கில் விட்டுறாங்க. ஆனால் கடைசியில் பிற்காலத்தில் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா கரங்களை சரியாக என்ன செய்யலைன்னா பயன்படுத்தவில்லை. பிள்ளைகளை கண்டித்து நம்ம வளர்க்க வேண்டியது அவசியமானது. பிறம்பை கையாடாதவன் மகனை என்ன செய்யறானா பகைக்கிறான். கரங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். 3:26. கர்த்தர் நம்முடைய கால்களை என்ன செய்யறானா காக்கிறார். நம்முடைய கால்களை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய கால் எதை நோக்கி பயணமாய் கொண்டு இருக்கிறது கவனத்தோடு இருக்க வேண்டும். உன் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்யறானா காக்கிறார். நம்முடைய கால்களில் சில நேரத்தில் மனுஷர்கள் கண்ணியை வைத்திருப்பார்கள். அந்த கண்ணியில் போய் சிக்கி மாட்டி அதில் போய் வீழ்ந்து விடாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய கால்களை என்ன செய்யறானா காப்பாற்றுகிறார். நீதிமொழிகள் 4:27 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4:27. உன் காலை தீமைக்கு, எல்லா தீமையான காரியங்கள் இருக்கும்போது, இவன் தீமைக்கு உடன்பட வேண்டிய சூழ்நிலை வரும்போது கால்களை என்ன செய்ய வேண்டும், அந்த இடத்தை விட்டு நம்ம விலகி நம்ம செல்ல வேண்டும். ஏசாயா 52வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 52:7. சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்முடைய பாதங்கள் எதற்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது? கர்த்தருடைய சுவிசேஷத்தை எழுத்து செல்ல பயன்படுதா? கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த பயன்படுத்தி கொண்டிருக்கிறதா? நம்முடைய கால்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு பயன்படுதா? யோசிக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவருடைய வசனமே சொல்லுது, இந்த சுவிசேஷத்தை அறிவித்து இதை பிரஸ்தாபம் பண்ணுகிறவருடைய கால்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி நம்முடைய கால்களை குறித்து நம்ம கவனமாக இருக்க வேண்டும். துன்மார்க்கத்துக்கு உடன்பட்டு கால்கள் பயணிக்காமல் கர்த்தருக்குரிய காரியங்கள் என்ன செய்யணும்னா அது பயணிக்க வேண்டும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நீ இந்த தேசம் முழுவதும் உனக்கு கால் மிதிக்கிற தேசமெல்லாம் உனக்கு நான் என்ன செய்வேன்னா உனக்கு நான் சொந்தமாக நான் கொடுப்பேன் என்று சொன்னார். கால்கள் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய சரீரத்தை குறித்து நம்மளே ஒரு அலட்சியமாக இருக்கக்கூடாது. நம்ம கால்கள் எதை நோக்கி பயணமாகி கொண்டிருக்குது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார் பாருங்க, நீ இந்த கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் உனக்கு நான் என்ன செய்வேன்னா நான் சொந்தமாக மாற்றுவேன். ஏன்னா அவன் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தனால அவன் கால் மிதிக்கிற எல்லா இடங்களையும் மனலத்தனையான ஜாதிகள் அவன் மூலமாக இருக்கும்படி கர்த்தர் என்ன செய்திருக்கிறான்னா இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறிக்கிறார். ஆகினாலே நம்முடைய கால்களை குறித்து நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய கால்கள் கர்த்தருக்காக எதையாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அவருடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்ல, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருடைய சுவிசேஷத்தின் பிரஸ்தாபத்துக்காக நம்முடைய கால்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்னா பயன்பட வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு காரியம், ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 12:1 நம்ம வாசிக்கலாம். வேண்டிக் கொள்கிறப்போ பாருங்க, உங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியாக என்ன செய்யணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு ஜீவ பலியாக உங்களோட சரீரங்களை முழுவதும் நீ என்ன செய்யணும்னா
ஒப்படைக்க வேண்டும். இப்போ கர்த்தருக்காக நம்ம பிரதிஷ்டை பண்ணப்பட்டுட்டோம், கர்த்தருடைய ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சொல்லப்பட்ட எல்லா அவயவங்களும் நமக்கு சரியாக செயல்படும். தேவ மனிதர்களைப் போல வேதத்தில் வாழ்ந்து நமக்காக முன்மாதிரியாக இருக்கிறவர்களைப் போல நாமும் வாழ்ந்து இந்த உலகத்தில் சுடர்விட்டு இருக்கிற பிரகாசமான ஒளியாக நம்ம என்ன செய்வோம்னா நிச்சயமாக நம்ம இருப்போம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:18. நம்ம பாருங்க, தேவன் நம்ம சித்தப்படியே என்ன செஞ்சிருக்காருன்னா அவயவங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம சரீரத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய சரீரத்திற்கு அவயவங்கள் எல்லாம் யாருடைய சித்தப்படி வைக்கப்பட்டிருக்குதுன்னா நம்மை உண்டாக்கின தேவனுடைய சித்தப்படி என்ன செஞ்சிருக்குன்னா வைக்கப்பட்டிருக்கு. ஆகையினால என்னோட சரீரம் ஏன் இஷ்டம் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம போக முடியாது. ஆகையினால தான் நம்முடைய கண்கள், நம்முடைய காது, நம்முடைய வாய், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கை கால் இதெல்லாம் தேவனுடைய சித்தப்படி நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்குது. ஆகையினாலே என்னுடைய சரீரம் ஏன் இஷ்டப்படி நம்ம போவேன், என்னதை எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன், எனக்கு தோன்றதையெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா நாம் இருக்க முடியாது. 1 கொரிந்தியர் 12:27 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:27. அந்த மாதிரி வாங்க, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாக. அப்போ நம்முடைய சரீரம் எப்படின்னா கிறிஸ்துவின் சரீரமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்ம சபை எல்லாருமே நம்ம கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். தனித்தனியே அவயவங்களாகவும் நம்ம என்ன செய்யணுமா அவயவங்களாயும் நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு உறுப்பு மாதிரி சபையில் நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாருமே கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். நம்முடைய சரீரம் தேவனால் உண்டாக்கப்பட்டது, அவருடைய சித்தப்படி உண்டாக்கப்பட்டது. அதோ தேவனுடைய சித்தத்தை நம்ம என்ன செய்யணும்னா செய்ய வேண்டும். லேவியராக 19 வாசித்தோம்னா உன் உடலை கீறி கொள்ளாமலும் உன்னுடைய உடம்புல எந்த ஒரு எழுத்துக்களையும் நீ என்ன செய்யக்கூடாதுன்னா பொறித்து கொள்ளாமல் என்ன செய்யணும், பச்சை குடித்து கொள்ளுதல், உடம்பை கீறி கொள்ளுதல், உடம்பை வருத்தி கொள்ளுதல், இதெல்லாம் உடம்பை என்ன செய்யக்கூடாதுன்னா சேதப்படுத்தக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்கிறது நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயம். இன்னொரு ஒரு எச்சரிப்பின் சத்தம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை என்ன செய்கிறார்னா அவன் கெடுப்பார். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக இருக்கிறது. மற்றவர்கள் பார்வையில் சரீரம் எப்படியோ நமக்கு தெரியாது, ஆனால் தேவன் சொல்லியிருக்கிறார் இது என்னுடைய ஆலயம். இப்போ நம்ம கட்டடம் நம்ம ஆலயம் நம்ம நினைக்கக்கூடாது. கட்டடம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுக்காக கட்டப்பட்டது. நம்ம எல்லாரும் இந்த இடத்த விட்டு போயிட்டோம்னா ஆண்டவர் இந்த இடத்துல என்ன செய்ய மாட்டார்னா இருக்க மாட்டார். அவர் எங்கே இருக்கிறார்னா நம்முடைய சரீரமாகிய இந்த ஆலயத்துக்குள்ளே அவர் என்ன செய்கிறார்னா இருக்கிறார். ஆகையினால தேவன் இருக்கிற ஆலயத்துக்குள்ள அசுத்தமானதும் தேவனுக்கு பிரியமில்லாததும் துன்மார்க்கமும் அதற்கு அந்த இடத்துல இடமே கிடையாது. அந்த இடத்துல அது என்ன செய்ய முடியாதுன்னா இருக்க முடியாது. அப்படி ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் இருக்குதுன்னா நம்ம தேவனுக்கு நம்ம இன்னும் சரியான விட்டு கொடுக்கல, தேவன் நமக்குள்ளே இருந்து அவர் செயல்படுவதற்கு நம்ம இன்னும் அனுமதி கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வெளிப்படுத்த விசேஷத்தில் ஆண்டவர் சொல்றா பாருங்க, நான் வாசப்படியில் நின்று கதவை என்ன செய்கிறேன், நான் தட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவனோட வாசம் பண்ணுவேன், அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான், நானும் அவனோட கூட என்ன செய்வேன்னா நான் போஜனம் பண்ணுவேன் என்று சொல்கிறான். ஆகினாலே நம்முடைய சரீரத்தை நம்ம அற்பமாக நினைக்கக்கூடாது. நான் ஏன் இஷ்டப்படி எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செய்வேன்னு நினைக்கக்கூடாது, எனக்கு இஷ்டமானதெல்லாம் நான் பண்ணுவேன் நினைக்கக்கூடாது. ஏன்னா இது தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை என்ன செய்வார்னா எடுப்பார். நீங்கள்லாம் தேவனுடைய சரீரமாக இருக்கீங்க, தேவனுடைய சரீரத்தில் அவயவங்களாக இருக்கிறீங்க. உங்களை யாராவது கெடுக்க நினைத்தால், தவறான எண்ணங்கள் உங்களுக்குள்ள புகுத்த நினைத்தால், பலவிதமான அவிசுவாசமான காரியங்களை விதைக்க நினைத்தால், பலவிதமான தவறான எண்ணங்களை விதைக்க நினைத்தால் அந்த மனுஷனை தேவன் என்ன பண்ணுவார்னா நிச்சயம் அவனுக்கு ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ண ஆண்டவர் செய்வார். ஆகையினாலே நம்முடைய சரீரத்தை வந்து நாம கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் எப்படி இருக்காங்கள பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை. நம்மை குறித்தே நம்ம கவனமுடையவர்களாக என்ன செய்ய வேண்டும்னா நாம் இருக்க வேண்டும். அதனாலே நம்மளால் இந்த கேட்ட சத்தியத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பி, ஆண்டவரே ஜீவ பலியா என் சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஒப்பு கொடுத்தது போல தங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்ததுனால எந்த விதமான காரியத்துக்கும் அவங்க பயப்படாமல் இருந்தாங்க. ஏன்னா என்னுடைய சரீரம், என்னுடைய அவயவங்கள் எல்லாம் தேவனுக்குரியது. இந்த சரீரம் தேவனுக்காக இருந்தால் இருக்கட்டும், இல்லைன்னா அது எப்படியோ போகட்டும்ங்கிற ஒரு எண்ணம், வைராக்கியம் அவங்களுக்குள்ள இருந்தது. இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்ட உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அப்படிப்பட்ட வைராக்கியம் வருவதாக. நம்மளால் அப்படி எழுந்து நிற்கலாமா? எழுந்து இந்த கேட்ட சத்தியத்தின்படியாக கர்த்தர் நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்குரிய ஆலயமாக இருக்கிறது. தேவ சமூகத்தில் ரோமர் 12:1 சொல்லப்பட்டதுபடி நம்ம
ஜீவ பலியாக அவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்னா நம்ம சரீரங்களை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாய், நம்முடைய கண், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய கை, நம்முடைய கால் எல்லாமே தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற விதமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்மை உண்டாக்கின தேவன் நம்முடைய சரீரங்கள் ஒவ்வொன்றையும் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று யோசித்து யோசித்து நம்மை சிருஷ்டித்த தேவன். நாம் இப்படி தான், நம்முடைய அவயவங்கள் இப்படி தான் இருக்கணும் என்று சொல்லி டிசைன் பண்ணவர் நம்முடைய ஆண்டவர். அந்த சரீரம் தேவனுக்குரியவர்களுக்கு தவிர மற்ற எது ஒன்றுக்கும் அடிமையாகாதபடிக்கு. ஏன்னா பவுல் சொல்ல பாருங்க, நான் எந்த சிந்தையும் நான் கிறிஸ்துவுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நான் கீழ்ப்படுத்துகிறேன். என் சரீரத்தை நான் அடக்கி ஒடுக்கி எல்லாவற்றையும் நான் கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய சரீரம் எல்லாமே நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கணும், தேவனுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். பிசாசனுடைய காரியங்களுக்கோ, பிசாசனுடைய எண்ணங்களுக்கோ, பிசாசனுடைய காட்சிகளை பார்ப்பதற்கோ, தேவனுக்கு பிரியமில்லாத சிந்திப்பதற்கோ, தேவனுக்கு பிரியமில்லாத செய்வதற்கோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதற்காக நடப்பதற்கோ ஒரு நாளும் பயன்பட்டதாக இருக்கக்கூடாது. நம்முடைய காரியங்கள் எல்லாமே தேவனுக்குரியவர்களாக மாத்திரமே இருக்க வேண்டும். நம்மளை யோசிக்கிறது தேவனுக்கானவைகளாக இருக்க வேண்டும். நாங்கள் சிந்திப்பது தேவனுக்காக இருக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிக்கா பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்கள் தேடுங்கள், மற்ற எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகினாலே நம்முடைய சரீரங்களை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய சரீரங்களை தேவனுக்குள்ள ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்தை மீண்டுமாக இந்த 2024 வருஷத்துல இந்த டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, எங்களுடைய சரீரங்கள் உமக்கு உகந்ததாக இருப்பதாக. தேவையில்லாத காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள், அவிசுவாசமான எண்ணங்கள், தேவையில்லாத வார்த்தைகள் ஒன்றும் எங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. ஆண்டவரே, எங்கள் சிந்தையில் ஒன்று வரக்கூடாது. ஆண்டவரே, எங்கள் கண்களுக்கு நாங்கள் கடிவாளம் போடுகிறோம். எங்கள் கண்களோடு கூட நாங்கள் ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களுடைய சரீரங்களை தேவனுக்கு உகந்ததாக சரீரமாக ஜீவ பலியாக நீங்கள் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இந்த நேரத்தில் தேவன் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமானதாக மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களை அவங்களை ஒவ்வொன்றையும் ஆண்டவர் தூய்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். மீண்டுமாக ஒரு விஷயம், உங்கள் கண்களோடு கூட உடன்படிக்கை செய்யுங்க, உங்கள் வாயிலோடு உடன்படிக்கை பண்ணுங்க, உங்களோட செவியோடு உடன்படிக்கை பண்ணுங்க, உங்களுடைய எண்ணங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. நான் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் என் சரீரத்தில் நான் அனுமதிக்க மாட்டேன் என்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ செய்தது போல எங்களுடைய சரீரங்கள் நாங்கள் தேவனுக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கோம். தேவனுக்காக பயன்படாத இந்த சரீரம் பிசாசுடைய காரியங்களுக்கோ, தூய்மையான காரியங்களுக்கோ, பிசாசின் எண்ணங்களுக்கோ அது ஒரு நாள் செயல்படாது. அப்படி அதுக்கு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால் அந்த உயிர் எங்களுக்கு தேவையில்லை என்கிற ஒரு வைராக்கியம் அவங்களுக்குள்ள இருந்தது. இன்றைக்கு அப்படிப்பட்ட வைராக்கியம் உங்கள் இருதயத்தை பற்றி பிடிக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். தேவன் எதிர்பார்க்கிற சரீரம், தேவன் விரும்புகிற சரீரம், தேவன் வந்து வாசம் பண்ணுகிற ஆலயமாக இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரையும் எதிர்பார்க்கிறார். அப்படி எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, ஒரு விஷயம், எங்கள் சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, ஜீவ பலியை நாங்கள் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நாங்கள் ஜீவ பலியை நாங்கள் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, உமக்காக நாங்கள் வாழ வேண்டும். ஆண்டவர், நீர் சிந்திக்கிற காரியங்கள் நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகிறது பவுல் சொன்னது போல எங்களுக்குள்ள கிறிஸ்துவின் காரியங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் மனதார நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர், மீண்டுமாக ஒரு விஷயம், நீ ஆண்டவர் நோக்கி அப்படி உண்மையாக நோக்கி கூப்பிடுவீங்களா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுக்கு சரீரங்களை எல்லாம் நீ தொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இத்தனை நாட்கள் ஒருவேளை எண்ணங்களுக்குள்ள, எங்கள் சரீரத்துக்குள்ள உமக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால எல்லா காரியங்களும் அந்த சரீரத்தை விட்டு அகன்று போகட்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஜீவ பலியான சரீரமாக இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் வந்து தங்குகிற ஆலயமாக அது இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் வந்து இருக்கிற இடத்துல எந்த ஒரு பிசாசின் காரியத்துக்கும் இடமில்லாதபடிக்கு கர்த்தர் தாமே, ஆவியான தாமே, எங்கள் சிந்தை எல்லாம் நீ நிரப்புவீராக. உம்முடைய நீரே வந்து எங்களை ஆட்கொள்ளும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி, ஆத்மா அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி, ஆத்மா
அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு சொந்தமையா உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு சொந்தமையா கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் ஆமென் ஆவி ஆத்மா அர்ப்பணித்தேன் உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மறைந்ததையா எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மறைந்ததையா அர்ப்பணித்தேன் 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 நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் ஒப்பு கொடுங்க இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா என் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஆமென் ஆண்டவரே நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் ஆமென் ஆண்டவரே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் பரலோகத்தின் நல்ல தகப்பனே நேசிக்கிற நல்ல பிதாவே எங்களுடைய சரீரங்களை உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் எந்த எண்ணத்தையும் நாங்கள் கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்தி அதை அடக்கி ஒடுக்கி நாங்கள் வைக்கிறோம் அப்பா எங்களுடைய சரீரம் கிறிஸ்துவின் சரீரமாக இருப்பதாக எங்களுடைய சரீரம் கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு சுகந்த வாசனையான பலியாக இருப்பதாக உங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை தொடர்ந்து எங்கள் அவயவங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய பரிசுத்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா நீரே எங்களை நடத்துவீராக ஆவியானவரே நீரே எங்களோடு கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் உங்களுடைய கரம் கூட இந்த வழி நடத்தட்டும் அப்பா ஆண்டவரை எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்த வழி நடத்துங்க ஆண்டவரை வருகிற நாட்களில் வருகிற வருஷங்களில் எங்களுடைய சரீரம் உமக்காய் பயன்படுத்தும் உமக்கான ஆலயமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே ஆமென் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் உடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்தம் ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா.